ஒரு ஆள் ஓகே சொல்லியாச்சு. இப்போ ஒரு ஆள் வந்து கேட்டாங்க, எக்ஸாம் வருதுனால லீவு தரையில சரியா. இப்ப நானும் சரிதான் கட் பண்ண மாட்டேன். நானும் இப்ப டீச் பண்றதுக்கு நானும் உங்கள மாதிரி மனுஷன் தானே, அதனால சில சில தேவைகள் எனக்கும் இருக்கும். அதனாலதான் எனக்கு ஒரு தேவை இருக்கனாலதான் நான் ட்ரிங்கா போறேன். அதனாலதான் கட் பண்றேன். அதையும் சிலபஸ் கவர் பண்ணணுமே தான் கவரும் பண்றேன். ஓகேயா? பீஸா வாங்கிட்டு சும்மா கட் பண்ணக்கூடாது. அதான் கட் பண்ணாலும் நான் அதை கவர் பண்றேன் சரியா. எல்லாருக்கும் நான் பேசுறது கிளியரா கேக்குது தானே? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, அப்ப அதான் கட் பண்றேன். டேர்ம் எக்ஸாமுக்கு லீவு கேட்கறது இல்ல சரியா. ஒரு ஆள் வந்து கேட்டாங்க, அதுக்கப்புறம் கதையை மாத்திட்டாங்க. அதனால டேர்ம் எக்ஸாமுக்கு லீவு கேட்கறது இல்ல, ஏன்னா டைம் இல்லை அவளுக்கு படிக்கிற நிறைய சரியா. நான் இப்பவே சொல்லி வச்சு போடுவா. சரி. அக்கோர்டிங் எஸ். மோட்டார் வண்டிகளையும் அதன் உதிரி பாகங்களையும் விற்பனை செய்யும் பழனி மோட்டார் நிறுவனத்தின் ஏடுகளில் காணப்பட்ட மீதிகள் வருமாறு. இது என்ன நிறுவனமா? மோட்டார் வண்டியையும் அதன் உதிரி பாகங்கள், மோட்டார் வங்கியில உதிரி பாகங்களையும் விற்கிறது தான் இது நோக்கமா. சரி. மோட்டார் வாகனம் என்பது பொதுவாக இந்த நிறுவனத்துக்கு என்ன ஒரு சொத்து? நடைமுறை சொத்தா, நடைமுறை அல்லா சொத்தா? கொஞ்சம் எல்லாம் மெசேஜ்ல போடுங்க பார்ப்போம். மோட்டார் வாகனம் என்பது குறித்த நிறுவனத்துக்கு நடைமுறை சொத்தா, நடைமுறை அல்லா சொத்தா? எல்லாம் இருக்கே தானே? நான் பேசுறது கேக்குது தானே எல்லாருக்கும்? மோட்டார் வாகனம் என்பது இந்த வணிகத்தை பொறுத்தவரையில நடைமுறை சொத்தா, நடைமுறை அல்லா சொத்தா? திவ்யா, துசி, மிதுஷா, அப்துல்லா, பத்திமா, கணிகா, ராகேஷ், செஃபி, கீர்த்திகா, எல்லாம் இருக்கே தானே? நடைமுறை சொத்து. குட். நடைமுறை சொத்து. யாராவது ஒரு ஆசிரியர் பதில் சொல்லுங்க. நடைமுறை சொத்து. பிகாஸ் ஏன் நடைமுறை சொத்து, நடைமுறை அல்லா சொத்துக்கு நான் டெபினேஷன் கிளியரா சொன்னேன். இதைத்தான் நடைமுறை சொத்துன்னு நான் உங்களுக்கு சொல்ல வரல. இதைத்தான் நடைமுறை அல்லா சொத்துன்னு நான் பர்டிகுலரா நிரூபிச்சு சொல்ல வரல. அதுல விளக்கத்தை சொல்றேன். சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடைமுறை சொத்து, நடைமுறை அல்லா சொத்தை நீங்களே தீர்மானிச்சுக்கோங்கன்னு தான் நான் சொன்னேன். ஒரு பொதுவா மோட்டார் வாகனம், அதனால என்னது தளபாடம், இந்த மாதிரி கட்டிடம், காணி, இதெல்லாமே ஒரு நடைமுறை அல்லா சொத்தா காணப்பட்டாலும் சில சந்தர்ப்பங்கள்ல மாறும். ஏன் நடைமுறை சொத்துனா என்ன? 12 மாதத்துக்குள்ள நிறுவனத்துக்குள்ள இருக்காது. நிறுவனத்துக்குள்ள 12 மாதத்துக்குள்ள தான் அந்த சொத்து இருக்கும். அதுக்கப்புறம் அதை விட்டு பயிர்வான்ற சொத்து தான் என்னது? நடைமுறை சொத்து. நடைமுறை அல்லா சொத்துனா என்ன? நிறுவனத்துல 12 மாதத்துக்கு மேலதிகமான காலப்பகுதி எங்களோட தங்கி இருப்பார், எங்க கூட இருப்பாரு. பண்ணது அதைத்தான் என்ன சொல்றது? நடைமுறை வாசல் 12 மாசத்துக்கு மேல இருப்பாரு. அப்ப பொதுவா சொல்லும் போது மோட்டார் வாகனம் அதெல்லாம் 12 மாசத்துக்கு மேல இருக்கும். என்னது? வேற வேற வணிகங்கள்ல. ஆனா மோட்டார் வாகனம் விக்கிரத்த வணிகத்திலயோ, இல்லாட்டி கார் விக்கிற வணிகத்திலயோ, இல்லாட்டி தளபாடங்களை விக்கிற வணிகத்திலயோ, அந்த இடத்துல அது என்னதான் இருக்கும்? ஒரு நடைமுறை சொத்தா தான் காணப்படும். மோட்டார் வாகனம் விக்கிற வணிகம், இப்ப நான் கணக்கு செய்ய போறது மோட்டார் வாகனம் விக்கிற வணிகம்னா, மோட்டார் வாகனம்ன்றது என்னது? விக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அப்ப அதை ஒரு வருஷத்துக்கு மேல வச்சிட்டு இருப்போமா? இல்ல. அப்ப அது ஒரு நடைமுறை சொத்து. அதே இங்க இடத்துல சம்மந்தம் இல்லாம சொல்றேன்னு கேட்கலாம். சிச்சுவேஷன்ல தான் உங்களுக்கு நான் என்ன செய்யலாம்? சொல்லி கொடுக்கலாம் விஷயங்கள்ல. சரி. ஓகே. அப்ப ஆதனம் புதுபாகரம் ஆரம்ப மீதி போடுவோம். எல்லாம் பெரிய பெரிய அமௌண்ட் போதும். வியாபார வரும்போது எல்லாம் 6,000. வங்கி கடன் 20,000 இருக்கு. வங்கி கடனுக்கு நிரல் இல்ல, நான் நடைமுறை அல்லா பொறுப்பு தானே அது. அப்ப அங்க போடலாம். சொல்லுங்க நஜித். சென்மதியாளர் 40,000.
சரி, 57,000 உண்மையாலுமே வந்துச்சு எல்லாருக்கும்? ஓகே, ஓகே. கொஞ்சம் இருங்க, நான் மைக்கு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு வரேன். சுவர் எல்லாம் எல்லாம் ஒழுங்கா clear ஆ கேக்குது தானே? 1, 1, 2, 3. ஓகே, ஓகே, ஓகே. சரி. இல்ல, நான் இப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எல்லாரும் கேக்குதா? ஓகே. ஒவ்வொன்றும் 2,00,000 படி 10 மோட்டார் வாகனங்கள் கடனுக்கு கொள்வனவாம். சரியா? ஒவ்வொன்றும் 2,00,000 ரூபாய் படி 10 மோட்டார் வாகனங்கள் கடனுக்கு கொள்வனவு. ஒவ்வொன்றும் 2,00,000 படி, ஒன்று 2,00,000 ரூபாய் படி 10 மோட்டார் வாகனம் வாங்குறீங்க, 10 வாங்குறீங்க, ஒன்று 2,00,000 ரூபாய் படி. அழகா சொல்றேன், இதையும் குழப்பி போட்டுறேன். சில நேரம் 2,00,000 மட்டும் போட்டுருவீங்க. ஒன்று 2,00,000 ரூபாய் படி, ஒரு மோட்டார் வாகனம் 2,00,000 ரூபாய் விலையில 10 மோட்டார் வாகனம் அப்படி வாங்குறீங்க. அப்ப 10 மோட்டார் வாகனத்துக்கு எவ்வளவு போகும்? 20,00,000 ரூபாய் போகும். அப்ப அப்ப 20,00,000 ரூபாய் கடனுக்கு கொள்வனவு செஞ்சிருக்கோம். எத்தனை மோட்டார் வாகனத்தை? 10 மோட்டார் வாகனம். அப்ப மோட்டார் வாகனத்துக்கும் அதுல உதிரி பாகங்களை விற்கிறத வேலை. அப்ப அது இருக்குது. இப்ப அதை கொள்வனவு செய்யறதுனால மோட்டார் வாகனம் 20,00,000 ரூபாய் வருது நிறுவனத்துக்குள்ள. 2,000 போட்டா சரி, 3 செயல் வட்டி தானே செய்யறோம், 2,000 போட்டா போதும். ஓகே, சரி. இப்ப அடுத்த விஷயத்தை விளங்கிக்கோங்க. இப்ப திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த மோட்டார் வாகனம் மாதனபுரியில வருமா? இல்ல. மோட்டார் வாகனம் விற்பனை செய்யற நிறுவனம்னால இந்த தருணத்துல மோட்டார் வாகனம்ன்றது ஒரு இருப்பு. அப்ப அந்த மோட்டார் வாகனம் இதுக்குள்ள போயிருச்சு. என்ன கொள்வனவு இது? கடன் கொள்வனவு. ஆகவே வியாபார சென்மதியில 2,000 கூடும். சரியா? அவ்வளவுதான். 8 நிறுவன பயன்பாட்டிற்கென 40 லட்சம் ரூபாய் லொரி ஒன்று கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. மேற்படி கடன் தவணை அடிப்படையில் செலுத்தப்படும். மேற்படி கடன் தவணை அடிப்படையில் செலுத்தப்படும். 2வது கொடுக்கல் வாங்கல். நிறுவன பயன்பாட்டிற்காக ஒரு 40 லட்சம் ரூபாய் லொரி ஒண்ண வாங்குறீங்க. 40 லட்சம் ரூபாய் லொரி ஒண்ண வாங்குறீங்க. என்னத்துக்காக? நோட் த பாயிண்ட். விஷயம் அதுதான். நிறுவன பயன்பாட்டிற்காக. அவர்த்த விஷயம் நிறுவன பயன்பாட்டிற்காகனா, நிறுவனம் பயன்படுத்துறதுக்கு வாங்கியிருக்கு. அப்ப நாங்க அதை விற்க மாட்டோம். அப்ப லொரி என்பது 12 மாசத்துக்கு மேல நிறுவனத்துல இருக்கும். ஆகவே அது ஒரு நடைமுறை அல்ல பொறுப்பு, அதாவது ஆதனம் பொறி உபகரணம். அப்ப லொரியில வாரனால 4,000 ஆதனம் பொறி உபகரணத்துல கூட போகுது. இதுவும் என்ன? கடன் கொள்வனவு. அப்ப இந்த கடன் கொள்வனவு வியாபார சென்மதியில கூடுமான்னு கேட்டா எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஒரு நடைமுறை அல்லா சொத்தை கடனுக்கு கொள்வனவு செய்யற போது, ஒரு நடைமுறை அல்லா சொத்தை கடனுக்கு கொள்வனவு செய்யும் போது அது பெரிய சொத்துனால, அந்த மைண்ட் செட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நடைமுறை அல்லா சொத்துன்றது ஒரு பெரிய தொகையினால அந்த கடன் என்பது ஒரு நீண்ட கால கடனா தான் இருக்கும். ஆகவே அந்த கடன் என்பது நடைமுறை அல்லா பொறுப்பை தான் கூட்டும். அவருக்கும் எங்கட மீன் விற்பனை நோக்கத்தோட வாங்குற பண்டத்தை கடனுக்கு தார வியாபார செல்மதியாளர், அதாவது கடன் கொடுத்தவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. யாருக்கும் கடன் கொடுத்தவருக்கும் சம்மந்தம் இல்லை. கடன் கொடுத்தவர்ன்றவர் எங்களுக்கு யாரு? அதாவது வியாபார செல்மதி கடன் கொடுத்தவர். இவங்களும் ஒரே நம்பர் தான். அவங்க யாரு? எங்களுக்கு மீன் விற்பனை நோக்கத்தோட இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் விற்கிற நோக்கத்தோட சாமான வாங்குவோம். இப்ப மோட்டார் வாங்கின விற்கிற நோக்கத்தோட தானே வாங்குறோம். அவர்கிட்ட 2,00,000 ரூபாய்க்கு வாங்கி நாங்க எவ்வளவு சரி லாபம் வச்சு விற்பல. அப்படி மீன் விற்பனை நோக்கத்தோட வாங்குற பண்டத்தை கடனுக்கு தருவார் தானே, அவர் தான் கடன் கொடுத்தோர். அவருக்கும் நாங்க நிறுவன பயன்பாட்டிற்காக வாங்குற நடைமுறை அல்லா சொத்துக்களை கடனுக்கு தரவரையும் ஒரே உறவு முறை சொல்லி நாங்க கூறுறது இல்லை. 2 பேருக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப நடைமுறை அல்லா பொறுப்புண்ட நடைமுறை அல்லா சொத்துண்ட நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சில விஷயம் வருத்தி சொல்றேன்னா
அதுல விடுவீங்கன்றதுக்காக தான் சொல்றேன். அப்ப நடைமுறை அல்லா சொத்தை கடனுக்கு கொள்வனவு செய்யும் போது எங்களுக்கு உருவாகிற பொறுப்பு நடைமுறை அல்லா பொறுப்பு. நீண்ட கால கடனா தான் அது காணப்படும். அது ஒரு நீண்ட கால கடனா தான் காணப்படும். அதாவது 12 மாதத்துக்கு மேல நாங்க டைம் எடுத்து செலுத்துற ஒரு பெரிய கடனா தான் காணப்படும். அப்ப நடைமுறை அல்லா பொறுப்பை வாங்குறனால, நடைமுறை அல்லா சொத்துன்னு வாங்குறனால ஆதனம் படின 4000 கூடும். அதை கடனுக்கு வாங்குறனால நடைமுறை அல்லா சொத்தை கடனுக்கு வாங்குற சந்தர்ப்பத்தில் அது ஒரு நீண்ட கால கடனை கருதப்பட்டு நடைமுறை அல்லா பொறுப்புல கூடும். அப்ப யாரும் சரி வியாபார செல்மதியில போட்டாக்கலாம் ரைஸ் பண்ணுங்க தெரியும். யாராவது வியாபார செல்மதியில போட்டீங்களா? அப்ப சரியா செஞ்சாக்கலாம் ரைஸ் பண்ணுங்க. சரி குட் ஃபைன். சரி சரி சொல்லி கொடுத்துட்டு அழிக்கிறேன்னு யோசிக்காதீங்க. இட வசதிக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதுல எதுவும் குழம்பிடாதீங்க. நிர் 10/1/2022 10/1/2022 2/1 கொள்வனவு செய்த 2/1 கொள்வனவு செய்த 10/1/2022 2/1 கொள்வனவு செய்யப்பட்ட மோட்டார் வண்டிகளில் 10ஆம் தேதி 1ஆம் மாசம் 2/1 கொள்வனவு செய்யப்பட்ட மோட்டார் வண்டிகளில் ஒவ்வொன்றும் 2,20,000 படி 2,20,000 படி 6 மோட்டார் வாகனங்கள் கடனுக்கும் 2,15,000 படி 2,15,000 படி 2 மோட்டார் வாகனங்கள் காசுக்கும் விற்பனையா. அப்ப ஒரு 6 மோட்டார் வாகனத்தை 2,20,000 படி கடனுக்கு விற்பனை செஞ்சிருக்கோம். 6 மோட்டார் வாகனத்தை 2,20,000 படி கடனுக்கு விற்பனை செஞ்சிருப்போம். 2 மோட்டார் வாகனத்தை 2,15,000 படி காசுக்கு தான் விற்பனை செஞ்சிருப்போம். சரி, இதெல்லாம் விற்பனை விலை தானே. அப்ப அவ்வளவுக்கு பெரிய விலை என்னன்னு கேட்டா அதை என்ன செஞ்சிருக்காங்க, அதுல அழகா மார்க் பண்ணி தந்திருக்காங்க. அவருக்கு 2/1 கொள்வனவு செய்யப்பட்ட கிரைய விலைன்னு சொல்றது என்னது? நாங்க கொள்வனவு செஞ்ச விலை எங்களுக்கு நாங்க கொள்வனவு செய்யும் போது குறித்த பொருளுக்கு நாங்க ஒரு பொருளை கொள்வனவு செய்யும் போது குறித்த பொருளுக்கு நாங்க கொடுத்த விலையத்தான் சொல்றது என்னது? கிரைய விலை. அப்ப அதைத்தான் சொல்லியிருக்காங்க. 2/1 கொள்வனவு செஞ்சீங்க தானே. 2/1 என்ன கொள்வனவு செஞ்சோம்? 2/1ஆம் தேதி போய் பாத்தீங்கன்னா, அதாவது முதலாவது கொடுக்கல் வாங்கல போய் பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் படி 10 மோட்டார் வாகனம் கொள்வனவு செஞ்சிருக்கோம். அப்படி 2 லட்சம் ரூபாய் ஒரு மோட்டார் வாகனத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினீங்க. ஒரு மோட்டார் வாகனத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினீங்க. அந்த 2 லட்சம் ரூபாய் மோட்டார் வாகனத்தை தான் நாங்க இப்ப விற்பனை செய்யறோம். ஏன்னா 10 மோட்டார் வாகனம் வாங்குறோம். அதுல ஒரு 6 காசு கடனுக்கும் ஒரு 2 காசுக்கு வித்திருக்கோம். அப்ப அதனுடைய கிரைய விலையை குறிக்கிறதுக்காகத்தான் எதை வித்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. 2/1ஆம் தேதி ஒரு மோட்டார் வாகனம் 2 லட்சம் ரூபாய் அப்படி வாங்கினீங்க 10, அந்த மோட்டார் வாகனத்தை தான் கொடுத்திருக்கீங்க. அப்ப முதல்ல கடனை பார்ப்போம். 6 மோட்டார் வாகனம் கடனுக்கு விற்கிறீங்க. அப்ப 2 லட்சம் ரூபாய் கிரையமுடைய 6 மோட்டார் வாகனம் விற்கப்படுதுன்னா 6 2 12 12 லட்சம் ரூபாய் 12 லட்சம் ரூபாய் மோட்டார் வாகனம் விற்கப்படுது. 12 லட்சம் கிரயமானது. ஒரு மோட்டார் வாகனத்தின் கிரயம் 2 லட்சம் ரூபாய்னா 6 மோட்டார் வாகனத்தை கடனுக்கு விற்கிறோம். அப்ப 1 கிரயம் 2 லட்சம் ரூபாய்னா 12 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின சாமான் போகுது. அப்ப முதல்ல 1200 கிரயமான பண்டம் போகுது. அதை நாங்க விட்டது 2,20,000 ரூபாய் படி 6 தானே. 2,20,000 ரூபாய் படி 6ன்னா 1,320. சாரி 1,320. 15,20,000 ரூபாய்க்கு 13,20,000 ரூபாய்க்கு 6 மோட்டார் வாகனத்தையும் கடனுக்கு விற்கிறோம். கடனுக்கு வித்தாருன்னா என்ன உருவாகுவாரு? கடன் பட்டவர் ஒருத்தர் உருவாகுவாரு.
அவர் எனக்கு அப்ப 13,20,000 தர இருக்குன்னு அர்த்தம். அதை நாங்க என்னவா கருதுறோம், ஒரு சொத்தா கருதுறோம். அப்ப கடன் பட்டோர், அதாவது வியாபார வருமதின்ற சொத்து 1320 கூடும். ஓகேயா? இப்ப 1200 கிரயமான பொருள் 1320க்கு வித்தனால 120 லாபம் கிடைக்கும். இப்ப இதுல அடுத்த செட்டை பார்த்துட்டு வருவோமா? இதுல அடுத்த செட்டை பார்த்துட்டு வருவோம். அதே 2 2 லட்சம் ரூபாய் படி, ஒரு ஆளுக்கு 2 லட்சம், ஒரு மோட்டார் வாங்கினதுக்கு 2 லட்சம் ரூபாய் படி கொடுத்து வாங்கின மோட்டார் வாங்கினது தான் 6 கடனுக்கு விற்றோம். இன்னொரு 2 நான் இன்னும் 4 மிச்சம் இருக்கு, அது ஓகே. பட் அதுல அந்த 10 வாங்கின மோட்டார் வாங்கினதுல 6 கடனுக்கு விற்றோம், ஒரு 2 காசுக்கு வித்திருக்கோம். சரியா? இப்ப 2 காசுக்கு வித்திருக்கோம். கீழே பாருங்க, 2 லட்சம் ரூபாய் படி காசுக்கு வித்திருக்கீங்க 2 மோட்டார் வாங்கினத. அப்ப 2 மோட்டார் வாங்கினோம்னா 4 லட்சம் கிரயமான மோட்டார் வாங்கணும் போகுது. 2னா 200 200 400, 4 லட்சம் கிரயமான மோட்டார் வாங்கணும் போகுது. அதை 2,10,000 படி வித்திருக்கோம்னா 2க்கு எப்படியும் எவ்வளவு, 2,30,000 2 லட்சம், சரி 4,30,000. 2க்கு எவ்வளவு, 4,30,000. அப்ப 4,30,000 காசு என்ன செய்யுது, கிடைக்குது. அப்ப 4,30,000 காசுல கூடும். 4 லட்சம் ரூபாய் கிரயமான பொருளை 4,30,000க்கு வித்தா 30,000 லாபம். இது பொறுமையை கூட்டு. சரியா? இதை இன்னொரு வழியில பதியலாமான்னு கேட்டீங்க. அதுதான் உண்மையாவே கொஞ்சம் அழகான வழி. பட் இது ரெண்டுமே சரியான வழி தான். சரியான வழி தான். நல்ல அழகா ப்ரொஃபஷனலான்ற மாதிரி, நல்ல ப்ராப்பரா அழகா செய்யணும்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நல்ல ப்ராப்பரா ஒரு படிக்கிறாள் உள்ள செய்யணுன்ற மாதிரி இருக்கணும்னா இது ஓகே, இது விளக்கத்துக்காக விளங்கப்படுத்தினேன். பட் அதை இன்னும் அழகா செய்ய சம்திங் டிஃப்ரெண்ட் பண்ணா சரி. ஒரே டேட்ல தான் 2ம் விற்கப்படுது, 2 கொள்வனவு செஞ்சு, அதாவது 2 லட்சம் ரூபாய் படி கொள்வனவு செஞ்ச மோட்டார் வாகனத்தை ஒரே டேட்ல, அதாவது அந்த 10ஆம் தேதி தான் விற்கிறோம். 6 மோட்டார் வாகனத்தை கடனுக்கும், 2 மோட்டார் வாகனத்தை காசுக்கும். மொத்தத்துல 8 மோட்டார் வாகனத்தை விற்கிறோம் தானே. அப்ப 8 மோட்டார் வாகனமும் போகுது நிறுவனத்தை விட்டு. அதனால ஒரேடியா அதை போடுறது. 8 மோட்டார் வாகனமும் போகுதுன்னா 8 தர 200, 1,600 தானே. அப்ப 1,600 மோட்டார் வாகனமும் போகுது. அந்த 1,600 மோட்டார் வாகனத்தையும் இல்ல 1,320 கடனுக்கு விற்கிறனால கடன் பட்டோல 1,320 கூடும். 430 காசுக்கு விற்கிறனால காசுல 430 கூடும். மொத்தமா லாபம் கிடைக்கிறது 150 உரிமையில 150 ஒரேடியா போடுறது. விளங்கிச்சா? இது 2 லைனா போட தேவையில்ல. விளங்கிச்சா எல்லாருக்கும்? ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ். விளங்கிச்சா? சேஃபி ஓகேயா? சேஃபி கிளாஸ் வரல போல கொஞ்ச நாளா. இல்ல 2 லைன்ல எழுதுனா பிள்ளைன்னு சொல்லுவேன். துசி உங்களுக்கு டைப் எல்லாம் பட்டாம இருந்தா அப்செட் ஆக வேணாம். நீங்க நார்மலா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் மட்டும் பண்ணி விடுங்க, கவனமா இருங்க. ஓகே, பிள்ளைகள் கவனமா இருங்க. எக்ஸாம் டைம்ல எல்லாம் உங்களோட இது என்னது எழுத்த கவனமா பாத்துக்கோங்க. திடீர்னு என்னது ஒரு சில ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு, இதுல வேற என்ன, இப்ப துசிக்கு ஆக்சிடென்ட்னா ரோட்ல இல்ல, வேற வீட்டுல ஒரு சின்ன மிஸ்டேக்னால ஆக்சிடென்ட் ஆயிட்டு, அதுவுமே அவருக்கு தையல் தைக்கிற அளவுக்கு போயிருக்கு. அப்ப அந்த மாதிரி தான் ரோட்ல பைக் ஓடுறதும் சரி, கூட பாய்ஸும் சரி, ரோட்ல பைக் ஓடுறதோ இல்லாட்டி இதுலயுமே கவனமா இருங்க. எக்ஸாம் எல்லாம் கிட்டல இருக்கிற நேரம். சரியா? அதுக்குன்னு ஃபால்ட்டா ஆக்சிடென்ட்னாலே ஃபால்ட்ல வர்றதுதான். பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க. சரியா? தெரியாம வர்றதுதான் ஆக்சிடென்ட் சொல்றது. பட் இருந்தாலும் தெரியாம வர நேரத்துல நீங்க தெரிஞ்ச இதையும் போய் செஞ்சிடாதீங்க. பைக்ல போறது, கூட பாய்ஸ் தான் பைக்ல போனா மாஸ், கேர்ள்ஸ் மனுக்கு 2 டயரை தூக்கும், 2 டயரையும் வானத்துல பறக்க விட்டாதான் மாசுலாம் நினைச்சிட்டு ஓடிடாதீங்க. மாசுன்றது வேற விஷயம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா உண்மையாவே பைக்கோடைய ஆக்சிடென்ட் ஆகல, வீட்டுல ஏதோ நடந்த இது, வீட்டுல தவறுதலா விழுந்து ஒரு கண்ணாடிக்கு ஏற்பட்ட மாதிரி இதாகி ஏதோ. பட் நான் சும்மா சொல்றேன், அதை சொன்னோன்னே எனக்கு அதுதான் ஞாபகம் வச்சு. கூட பாய்ஸ் தான் அது பைக்ல போனாலும் ஒரு டயர் அப்படி தூக்கி விட்டோம்னா பொம்பளை பிள்ளைகள் பார்த்தா மாசுன்னு இருப்பீங்க.
அதெல்லாம் சத்தியமா மாசுன்னு மட்டும் நினைச்சு மனசுல விதைச்சிடாதீங்க. கேவலமா இருக்கும் அது. சரி, அதெல்லாம் மாசு இல்ல. லைஃப்ல வேற ஏதோ மாசு இருக்குது. அது போக போக தான் உங்களுக்கே தெரியும். மாசுன்றது வேற. சரியா? அப்ப அதை செஞ்சு அநியமாயிக்கொள்ளாது. கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, எக்ஸாம் டைம்லாம் கவனமா இருங்க. சரியா? நல்லதுக்கு தான் சொல்றேன். அது உங்களுக்கு இப்ப புரியாது. சொல்றதை மட்டும் மைண்ட்ல போட்டுக்கோங்க. சரி. அவங்க ஒரு டவுட் கேட்டாங்க, அதை நான் சொல்லல கடைசியில் அந்த விஷயத்துல. மூன்றாவது வந்து 2 லைன்ல எழுதுனா பிரச்சனை இல்லையான்னு கேட்கறாங்க. டெஃபினட்டா பிரச்சனை இல்லை, ஒரே தாக்கம் தானே. பட் நான் இப்படி எழுதுனா ஒரு நீட்டா இருக்கும், அந்த மாதிரி சொல்றேன். சரியா? நல்லா தெளிவா இருக்கீங்கன்ற மாதிரி நினைச்சு கொள்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? ஓகே. நல்லா 12,000 கிரயமான 12,000 கிரயம் கொண்ட உதிரி பாகங்களை 15,000க்கு வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செஞ்சிருக்கீங்க. இதற்காக 21 டிசம்பர் மாதம் முற்பணமாக 5,00,000 வழங்கி இருந்தது. மீதி பணம் பெற வேண்டி உள்ளதாம். சரி. டைப்பிங் மிஸ்டேக் எனக்கு விளங்குது. இவ்வளவு பெரிய அமௌண்ட் வருமா? சரி சரி, வரும் 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 வரும். 12,000 கிரயமான பொருளை 15,000க்கு வித்திருக்கீங்க. 3 செயல் வட்டி சொல்றேன். 12,000 கிரயமான பொருளை 15,000க்கு வித்திருக்கீங்க. ஆனா இதுக்கு இப்ப 12,000 கிரயமான பொருளை 15,000க்கு தானே வித்திருக்கீங்க. அப்ப வாடிக்கையாளர் உங்களுக்கு எவ்வளவு காசு தரணும்? 15,000 காசு தரணும். ஆனா இந்த வாடிக்கையாளர், இந்த குறித்த வாடிக்கையாளர் ஒரு 5,000 15,000 தர இடத்துல ஒரு 5,000 அட்வான்ஸா மாசமே தந்துட்டார். அதாவது இந்த மாசம் கணக்கு செய்றீங்க, போன மாசமே தந்துட்டாரு. கடந்த மாதங்கள்லயே அதை தந்துட்டு எங்களுக்கு புக் பண்ணிட்டாரு. அப்ப 5,000 முன்கூட்டியே தந்துட்டாருன்னா, சாமான வாங்கும் போத முன்கூட்டியே எங்களுக்கு தந்துட்டாருன்னா, சாமான வாங்காம அவர்கிட்ட நாங்க காசு வாங்கிருந்தமா இருந்தா, சாரி, சாமான விற்காம அவர்கிட்ட நாங்க காசு வாங்கிருந்தமா இருந்தா, அது என்னது சொல்றது? முட்பெருவனவு. 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 சாமான வாங்காம காசு வாங்கியிருந்தா அதை என்னன்னு சொல்றது? முட்பெருவனவு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப நீங்க எத்தனை தேதி அது? 15ஆம் தேதி ஒரு 12,000 கிரயமான பொருளை 15,000க்கு வித்திருக்கீங்க. இந்த குறித்த வாடிக்கையாளர்கிட்ட ஆல்ரெடியே 5,000 வாங்கிட்டீங்க. அதாவது போன மாசம் 5,000 வாங்கிட்டீங்கன்னு சும்மா வச்சுக்கோங்க. போன மாசமே 5,000 வாங்கிட்டீங்கன்னா, போன மாசம் சாமான விற்க மட்டுமே காசு வாங்கியிருக்கீங்க. அப்ப போன மாசத்தை பொறுத்தவரையில் அது என்னவா கருதப்பட்டிருக்கும்? சாமான விற்காம நீங்க காசு வாங்கினதா கருதப்பட்டிருக்கும். அப்ப அது என்ன நீங்க எடுத்துக்கொள்ளுவீங்க? ஒரு பொறுப்பா, முற்பண பெறுவானவன்னு ஒரு பொறுப்பா எடுத்து வச்சிருந்திருப்பீங்க. இப்ப அந்த பொறுப்பு இந்த மாசம் வந்திருக்கும். அந்த வாங்கின நபருக்கு அந்த 5,00,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கினீங்க, அவருக்கே இப்ப சாமான விற்கிறீங்க 15,00,000 ரூபாய்க்கு, 15,000 ரூபாய்க்கு. அப்ப என்ன செய்யும்? சாமான விற்கிறனால அந்த பொறுப்பு குறையும். அப்ப 12,000 கிரயமான சாமான் போகுது. 12,000 கிரயமான சாமான் போகுது. அதை 15,00,000க்கு வித்துட்டீங்க. அதுல ஒரு 5,000 என்னது? எங்களுக்கு முன்கூட்டியே கிடைச்ச காசு. முன்கூட்டியே கிடைச்சிருந்தா அதை ஒரு பொறுப்பா பயஞ்சு வச்சிருப்போம். முற்பண பெறுவனம் இருக்கான்னு பார்ப்போம். இல்லாட்டி ஏனைய நிலுவைகள்ல போட்டா சரி. அப்ப அந்த பொறுப்பு 5,000 என்ன செய்யும்? குறையும். எப்பயோ காசு தந்துட்டாருன்னா, சாமான வாங்க முதவே காசு அவர் எங்களுக்கு தந்துட்டாருன்னா, நாங்க அவருக்கு விற்க முதவே காசு அவர்கிட்ட வாங்கியிருக்கோம்னா அதை ஒரு பொறுப்பா பயஞ்சு வச்சிருப்போம். இப்ப சாமான விற்கிறோம், அந்த பொறுப்பு 5,000 குறையும். சரி, அப்படி பார்த்தாலும் அவர் இன்னும் 10,000 தர இருக்கேன்னு கேட்டா, அதைத்தான் சொல்லியிருக்காங்க, மிகுதி பெற வேண்டி உள்ளதா. மிகுதி இனித்தான் வாங்க இருக்கான். வாங்கலையா? நீங்க விற்பனையின் போதும் பெறலையா? இப்ப 10,000 இனிமே வாங்க இருக்கனால, 10,000 இனிமே வாங்க இருக்கனால அது ஒரு கடனா கருதி கடன் பட்டவர்ல 10,000 கூடும். ஓகேன்னு சொல்லுங்க கொஞ்சம் இது. நான் கொடுக்கல் வாங்கல் எண்ணிக்கையே போட்டு போறேன், டேட் போட இது இல்ல மறந்து. யாருங்க டவுட்? சரி. டிசம்பர் மாத வாடகை பணம் 20,000, 2022 ஜனவரி மாத வாடகை பணம் 25,000 செலுத்தப்பட்டதாம்.
இப்ப நீங்க கணக்கு செய்யறதுமா எல்லாரும் பாத்துக்காங்க. 2022 ஐ திங்க் ஜனவரிக்கு தான். 2022 ஜனவரிக்கு தான் நாங்க இப்ப கணக்கு பதிஞ்சிட்டு இருக்கோம். இப்ப என்ன செஞ்சிருக்கீங்கன்னா 2022 ஜனவரியில 2021 டிசம்பருக்கான ஒரு மின்சார கட்டணம் 20,000மும், அதே மாதிரி இந்த மாசமான ஜனவரிக்கான ஒரு மின்சார கட்டணம் எவ்வளவு 25,000 மாதிரி கொடுக்குறோம். அப்ப ரெண்டையுமே இந்த மாசம் தான் கொடுக்குறோம். 2022 ஜனவரிக்கு தான் கணக்கு செய்யறோம். அப்ப 2022 ஜனவரியில இருந்து கொண்டு 2021 டிசம்பருக்கான 20,000 மின்சார கட்டணமும், 2022 ஜனவரி அதாவது இந்த கணக்கு செய்யற மாசத்துக்கான இந்த மாசத்துக்கான மின்சார கட்டணம் 25,000மும் கொடுக்குறோம். இப்ப மொத்தமா 45,000 இப்ப எங்களுக்கு போகுது. அப்ப காசு நிறுவனத்தை விட்டு 45,000 போகுது, நம்மளை விட்டு போகுது. அதுல 25,000 தான் இந்த மாதத்துக்குரியது. இந்த மாத செலவுகள் என்ன செய்யல, உரிமையை குறைக்கும். அப்ப உரிமையை இவர் குறைக்கிறார். சரி, அந்த 20,000 என்ன செய்யும், அழகா பாருங்க. 2022 ஜனவரி என்னத்துல மின்சார கட்டணம் பே பண்றீங்க, 2021க்கான மின்சார கட்டணம், 2021 டிசம்பருக்கான மின்சார கட்டணம் 20,000 பே பண்றீங்க. அப்ப போன மாசத்தினுடைய, அதாவது அதுக்கு முதல் மாசம், முதல் வருஷத்துல வர மாசம், கடைசியா வரனால உங்களுக்கு அப்படி வருது. முதல் மாசம் 2021 ஜனவரி முதல் மாசம் மின்சார கட்டணத்தை இப்ப பே பண்ணுதுன்னா, கடந்த மாதம் மின்சார கட்டணத்தை இப்ப பே பண்ணுதுன்னா, அதை நீங்க 2021 டிசம்பர்ல அந்த 20,000 மின்சார கட்டணத்தை பே பண்ணல, அதனாலதான் அதை ஜனவரி பே பண்றீங்க. 2022 ஜனவரி பே பண்றீங்க, அதுக்கு அர்த்தம் என்ன, 2021 டிசம்பர் அதை நீங்க பே பண்ணாதனாலதான் 2022 ஜனவரி அதை பே பண்றீங்க. அப்ப 2021 டிசம்பர்ல ஒரு மின்சார கட்டணம் 20,000 இருந்திருக்கு, அதை பே பண்ணாம விட்டுருக்கீங்கன்னா, அதை செலுத்தாம விட்டுருக்கீங்கன்னா, அது என்னவா கருதப்பட்டிருக்கும், அந்த மாதத்துல ஒரு அட்டூறு செலவா கருதப்பட்டிருக்கும். அப்ப அது ஒரு அட்டூறு செலவா கருதப்பட்டா அது என்னது, ஒரு பொறுப்பு. அட்டூறு செலவு என்கிற ஒரு பொறுப்பு. அப்ப அந்த பொறுப்பு அப்படியே அடுத்த மாசத்துக்கு வருவாரு. அப்ப இப்ப நீங்க அதை தீர்க்கும் போது என்ன செய்யும், அந்த பொறுப்பு குறைய போகுது. அப்ப அதுவும் ஏனைய செல்வதில தான் குறையும். எவ்வளவு, 20,000. இதுவும் எல்லாருக்கும் ஓகே தானே? ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ். அப்படின்னு என்ன போட்டிருக்கேன், ரைட். ஐயோ நல்ல வேலை, யாராவது ஒரு ஆள் தான் இருக்கீங்க அதை சொல்றதுக்கு. நாலாவதுக்கு விளங்கப்படுத்திட்டு அப்படியே விட்டுட்டு, 12,000 கிரயமான பொருளை 15,000க்கு வித்திருந்தீங்க. நாலாவதுக்கு வாங்க. நாலாவது மீன்ஸ் 15ஆம் தேதி வாங்க. 12,000 கிரயமான பொருளை 15,000க்கு வித்திருக்கீங்க. அதுல 5,000 முன்கூட்டியே தந்திருந்தாங்கன்னு சொன்னேன். அப்ப 12,000 கிரயமான பொருள் நிறுவனத்தை விட்டு போகுது. அதுக்கு அவர் எனக்கு 15,000 தரணும். 5,000 முன்கூட்டியே தந்திருக்காருன்னா 5,000 நாங்க சாமான விற்காமையே வாங்கியிருக்கோம். சோ அதை பொறுப்பா பதிஞ்சு வச்சிருக்கோம். பதிஞ்சு வச்சிருப்போம். இப்ப அதை விற்கும் போது அந்த பொறுப்பு 5,000 குறையும். அப்பயும் மீதி 10,000 தர இருக்கு. சோ அதை என்ன செய்யும், கடன் பட்டவரை கூட்டும். ஏன்னா அது கடன் தர இனிமேத்தான் தர இருக்கலாம். அப்ப கடன் பட்டவரை கூட்டும். கடைசி ஃபைனல் முக்கியமான விஷயம், 12,000 கிரயமான பொருளை 15,000க்கு வித்தா 3,000 லாபம். அது உரிமையை கூட்டும். இதை நான் போடாம விட்டுட்டேன், மறந்துன்னா நான் சொல்லக்குள்ள அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். யாரும் சொல்லவே இல்லை, அபிநயா மட்டும் தான் சொல்லியிருந்தேன். சரி, தேங்க்யூ. ஓகே தானே? அப்ப நாலாவதுல வேற குழப்பமும் இல்லை தானே யாருக்கும்? சரி, ஆறாவது, அதாவது 20ஆம் தேதி வங்கி கடன் தவணை கட்டணம் 5,20,000 செலுத்தப்பட்டதாம். வங்கி கடன் தவணை கட்டணம், தவணை கட்டணம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வங்கி கடன், வங்கி கடன் தவணை கட்டணம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். கடன் தொகையும் இருக்கும், வட்டியும் இருக்கும். கடன் தொகையும் இருக்கும், வட்டியும் இருக்கும். கடன் தொகையும் இருக்கும், வட்டி இருக்கும். அதெல்லாம் கடன் தொகை மற்றும் வட்டி. ஐயோ ஐயோ, அவங்க செஞ்சது இப்ப நினைச்சீங்களா, லூசா கிட்டிக்க. ஐயோ ஐயோ, லாபம் வரும் தானே எப்படியுமே. அப்படி இருக்காதீங்க. நான் சொன்னது சரியான பட்ட கேட்டுருங்க. ஏன்னா அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், விளங்கப்படுத்தும் போது தெரியாம மிஸ் பண்ணிட்டேன். வெரி சாரி. ஓகே. அப்ப வங்கி கடன் தவணை கட்டணம் 5,20,000. அதுல வட்டி 20,000 இருக்கும். அப்ப அதான் இப்ப இதை வச்சு விளங்கப்படுத்த முடியும் என்னால.
தவணை கட்டணம்ன்றது என்னது? கடன் தொகை வட்டி இருக்கும்னு சொல்லு. அப்படின்னா என்ன? 5,20,000. இப்ப இந்த உதாரணத்தை வச்சு சொல்லணும்னா 5,20,000 தவணை கட்டணமாம், அதுல வட்டி 20,000 இருக்கா. அப்ப 5,00,000 சொல்றதுதான் கடன் தொகை. அந்த கடன் தொகைன்னு சொல்ல வர்றது என்னன்னா, தவணை கட்டணம் என்னத்துக்கு செலுத்துறது? வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்துறது. வங்கி கடன் சாரி வங்கி கடன் தவணை கட்டணம் நாங்க செலுத்துறது நாங்க வாங்கின வங்கி கடனை மாசம் மாசம் செலுத்தி முடிக்கிறதுக்கு தான். அப்படி 5,20,000 தவணை கட்டணம் செலுத்துற மாதிரி இருந்தா மாதம் மாதம் 5,20,000 செலுத்துறதின் ஊடாக மாசம் மாசம் 5,20,000 செலுத்துறதின் ஊடாக எங்களோட வங்கி கடனை குறைக்கிறது தான். மாசம் மாசம் 5,20,000 செலுத்தி எங்களோட வங்கி கடனை குறைக்க முடியும். ஆனா 5,20,000 தான் எங்களோட மாதம் மாதம் வங்கி கடன் குறையுமான்னு கேட்டா அதுதான் இல்லை. இப்ப எந்த கணக்கு எடுத்துக்கொண்டா 20,000 வட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 5,20,000 செலுத்துவீங்க. ஆனா அதுல 20,000 வட்டி போக 5,00,000 மட்டும்தான் எங்க மாசம் மாசம் கடன் தொகையில குறைய போகுது. அப்ப தவணை கட்டணம் இப்ப என்னது? வட்டியும் உள்ளடக்கி இருக்கும், என்னோட கடன்ல குறைக்கிற கடன் தொகையும் உள்ளடக்கி இருக்கும். சரியா? அப்ப 5,20,000 காசு போகுது, அதுல 20,000 வட்டினா அது 20,000 உரிமையை குறைக்குது. மீதி 5,00,000 தான் வங்கி கடனை குறைக்குது. அது நடைமுறை அல்ல பொறுப்பு. ஆகவே நடைமுறை அல்ல பொறுப்புல 500 குறை. அதுல பாருங்க, கேட்டிருந்தீங்க சில பேர் அதுல அப்படி இல்லை இனி இல்லைன்ற ஒரு டைப்பிங் மிஸ்டேக். வெரி சாரி. உரிமையாளர் தனது சொந்த தேவைக்கென 30,000 கிரயம் ஒன்று மோட்டார் வாகனம் ஒன்று எடுத்திருக்காரு. அதுதான் ஏதோ சமஸ்கிருதத்துல டைப் ஆயிருக்கு. வெரி சாரி. அப்ப உரிமையாளர் தனது சொந்த தேவைக்கென 30,000 கிரயமான மோட்டார் வண்டி எடுத்தது தான் அது. சரியா? உரிமையாளர் தனது சொந்த தேவைக்கென 30,000 கிரயமான மோட்டார் வாகனத்தை எடுத்திருக்காரு. அப்ப மோட்டார் வாகனம் 30,000 30,000 மோட்டார் வாகனம் நிறுவனத்தை விட்டு போகுது. அது உரிமையாளர் அவரோட சொந்த தேவைக்கு எடுத்திருக்காரு. ஆகவே அது ஒரு பற்று. அது என்ன செய்யுது? உரிமையை குறைச்சு. 24 15 ஒன்றில் விற்பனை செய்யப்பட்ட உதிரி பாகங்கள் 5,00,000 கிரை கொண்ட உதிரி பாகங்கள் வாடிக்கையாளரால் திருப்பி அனுப்பப்பட்டது. நாங்க விற்பனை செய்த உதிரி பாகங்களை வாடிக்கையாளர் ரிட்டர்ன் அனுப்புறார். எந்த விற்பனைக்கு இது பொருத்தமானது? ஆன்லைன் ஒன்லி கடன் விற்பனைக்கு. கடன் விற்பனை மேற்கொண்ட நபர், கடன் விற்பனை ஒரு ஆளுக்கு செஞ்சிருப்போம், அந்த நபர் எனக்கு நான் வித்த சாமானே ரிட்டர்ன் அனுப்பலாம். அதைத்தான் சொல்றது என்னது? உட்திரும்பல். அப்ப அந்த உட்திரும்பல்ன்றது 2 பெறுமதியை கொண்டிருக்கும். கிரயம், இன்னொன்று விற்பனை விலை. அதாவது உட்திருப்பப்பட்ட பொருளினுடைய கிரைய பெறுமதி, அந்த பொருளை நான் எவருக்கு அவருக்கு வித்தேன்ற விற்பனை விலை, ரெண்டுமே வேணும். இப்ப உட்திருப்பப்பட்ட பொருளினுடைய கிரைய பெறுமதியை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. 5,00,000 கிரயமான பொருள்னு கிரைய பெறுமதியை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. 5,00,000 கிரயமான பொருள்னு கிரைய பெறுமதியை தான் சொல்லியிருக்காங்க. இந்த உட்திருப்பப்பட்ட 5,00,000 கிரயமான பொருள்ல விற்பனை விலை, அதை நான் அவருக்கு என்ன பெறுமதிக்கு வச்சேன்ற விற்பனை விலைய சொல்லி இல்லை. அப்ப அதை கண்டுபிடிக்கும். அதுக்குதான் சொல்லியிருக்காங்க. இந்த விற்பனையை மேற்கொண்டது, இந்த அனுப்பின வாடிக்கையாளர் யாருன்னா, இந்த உட்திரும்பலை செஞ்ச வாடிக்கையாளர் யாருன்னா 15 ஒன்று போய் பாருங்க. 12,000 கிரயமான பொருளை 15,000க்கு ஒரு ஆளுக்கு வித்தோம். 15,000க்கு ஒரு ஆளுக்கு வித்தோம். அவர் தானா? 15,000க்கு ஒரு ஆளுக்கு வித்தோம். அதுல அவர் தான் இப்ப எனக்கு 5,00,000 தந்துட்டாரு. இன்னும் 10,00,000 தர இருக்கு தானே. அப்ப அவனுக்கு இப்ப கிட்டத்தட்ட கடன் விற்பனை தானே. 5,00,000 தான் தந்திருக்காரு, 10,00,000 தர இருக்கு தானே. சோ அவரும் கடன் விற்பனை தான். அப்ப 15 உண்டு 12,000 கிரயமான பொருளை 15,000க்கு ஒரு ஆளுக்கு வித்தேன். அவர் தான் என்ன செஞ்சிருக்காரு? இந்த பொருள்ல 12,000 கிரயமான பொருள் ஃபுல்லாவே அனுப்பல, ஒரு 5,00,000 கிரயமான பொருளை அனுப்புறாரு. அப்ப 12,000 கிரயமான பொருளுக்கு விற்பனை விலை 15,00,000 தெரியும். ஆனா அந்த 12,000 கிரயமான பொருளுக்குள்ள இருக்க 5,00,000 கிரயமான பொருளோட விற்பனை விலை எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. அப்ப அதை கண்டுபிடிக்க விகிதாசாரம் பார்க்கணும். 3 சேர் வெற்ற 12க்கு 15, 3ஆல சுருக்கிறேன், முன்னாங்க 12, 3 5 15. அப்ப 4க்கு 5 விகிதாசாரத்துல இருக்கா. அதை கீழே கொண்டு வந்து கிரயம் 4 பங்கு, விற்பனை விலை 5 பங்குன்னு போட்டுக்கோங்க. இப்ப உங்களுக்கு என்ன பெறுமதி தெரியும்? கிரைய பெறுமதி தெரியும் தானே. அப்ப அது 5,00,000. அந்த 5,00,000 4ஆல பிரிச்சா ஒரு பங்குக்கான விட வரும் 1,25,000. 1,25,000. அப்ப ஒரு பங்கு 1,25,000. விற்பனை விலைன்றது எத்தனை பங்கு? 5 பங்கு. அப்ப அது 5ஆல பெருக்கலாம் 6,25,000.
25,000 என்னது விற்பனை விலை. அப்ப திருப்பப்பட்ட பொருளின் கிரைய பெறுமதி தந்தாங்க. அப்ப அதில் கிரைய பெறுமதி 5,00,000. அதனுடைய விற்பனை விலை எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? விற்பனை விலை 6,25,000. அப்ப 5,00,000 கிரயமானதும் 6,25,000 விற்ற பொருள் தான் உட்திரம்பி இருக்கு. அப்ப இதை கண்டுபிடிக்கிறது எல்லாரும் இப்போ ஓகேயா? சரி, ஓகே தானே? ஓகே, அடுத்தது பாப்போம். எல்லாம் ஓகே தானே? சுவர் தானே? யாரும் பெருசா ஹேண்ட்ரைஸ் பண்றீங்க சத்தம் இல்லை, எல்லாம் சுவர் தானே? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது எல்லாரும் சுவரா? எனக்கு ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க, இல்லாட்டி விளங்காட்ட மெசேஜ் ஒன்று சரித்தாங்க. சரி சரி சரி, தேங்க்யூ. சரி, இப்ப நிறுவன இப்ப இதை பயஞ்சிட்டு வரும். அப்ப 5,00,000 கிரயமான பொருள் நிறுவனத்துக்குள்ள வருது. 500 கிரயமான பொருள் நிறுவனத்துக்குள்ள வருது. அப்ப மோட்டார் வாகனத்துல 500 கூடும். இதுக்கு அவர் எனக்கு தர வேண்டிய கொஞ்சம் இருங்க. சரி, பிரச்சனை இல்லை. இப்படி அப்படித்தான் அமௌண்ட் தந்திருக்கு, அது மாதிரி எடுக்கும். சரி, அப்ப 5,00,000 கிரயமான பொருள் நிறுவனத்துக்குள்ள வருதுன்னா மோட்டார் வாகனத்துக்குள்ள 5,00,000 கிரயமான பொருள் வருது. சரியா? இப்ப அதுக்கு அவர் எனக்கு தர வேண்டிய விலை 6,25,000. இப்ப அவர் எனக்கு பொருளை ரிட்டர்ன் அனுப்பிட்டனால அவர் அந்த காசை தருவாரா? இல்ல. அப்ப கடன் பட்டவர்ல 6,25,000 குறையுது. அதே மாதிரி 5,00,000 கிரயமான பொருள் 6,25,000 வித்தா உங்களுக்கு விளங்குதா? 1,25,000 லாபம் காணப்படுது. 1,25,000 லாபம் காணப்படுது. இப்ப பொருளும் நிறுவனத்துக்குள்ள ரிட்டர்ன் வந்துட்டு அதுக்கு தர வேண்டிய 6,25,000 காசும் எனக்கு இனி கிடைக்காது. அதான் கடன் பட்டர் குறைஞ்சிருக்கு. அப்ப லாபம் மட்டும் கிடைக்குமா? அப்ப அதுவும் இல்லாம போறனால புதுமையில 1,25,000 குறையும். சரி, ஓகே. 9வது, நிறுவன பயன்பாட்டுள்ள வாகனங்களுக்கு வருடாந்தம் மேற்கொள்ளப்படும் திருத்த வேலைகளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட உதிரிவு காகங்களின் கிரயம் 5,00,000 ஆகும். சரி, வாங்க பாப்போம். இப்ப எப்படி சொல்றது, நிறுவனத்துல வருஷம் வருஷம் திருத்த வேலை செய்யணும் தானே? வருஷம் வருஷம் திருத்த வேலை செய்வீங்க தானே? மோட்டார் வாகனம்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களா? அத நிறுவன பயன்பாட்டுக்கும் ஒரு மோட்டார் வாகனம் வச்சிருப்பீங்க தானே? எப்படியுமே நிறுவனத்துக்கு வேறையா சும்மா உங்களை நீங்க வச்சிருக்க மோட்டார் வாகனத்திலேயே நிறுவனத்துக்குன்னு ஒரு மோட்டார் வாகனத்தை வேணும் ஒதுக்கி வச்சிருப்பீங்க. அப்ப அதுக்கு திருத்த செலவுகள் ஏற்படும். அப்ப அதை என்ன செய்வீங்க? அந்த செலவுகளை கட்டாயம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். சரி, திருத்த செலவுகள்ன்றது என்னது? ஒரு செலவு, அது எப்படியுமே நீங்க மேற்கொள்ள வேண்டி வரும். ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, திருத்த செலவுகளை செய்யறது, திருத்தல் வேலைகளை செய்யறது உங்களோட வேலை தானே? அப்ப திருத்தல் வேலைகள் செய்யறதுக்கான உபகரணங்களை வச்சிருப்பீங்க தானே? அப்படி உங்களோட நிறுவனத்துல இருக்க திருத்த வேலை உபகரணங்களை எடுத்து அதை வச்சு என்ன செய்றீங்க? உங்களோட திருத்தல் செலவை மேற்கொள்றீங்க. அப்ப உங்களோட நிறுவனத்துல இருக்க திருத்தல் சாமான்களை திருத்தலுக்காக வச்சிருக்க எக்யூப்மெண்ட்ஸ் உதவி பாகங்கள் எடுக்கும் போது அது பயன்படுத்தப்படுது. அதனால யோசிக்கிறது இல்ல, பயன்படுத்தப்பட்டாலும் அது நிறுவனத்துக்குள்ளேயே தான் இருக்கும். இல்ல, இனிமே அதை விற்கல, நீங்க அதை பயன்படுத்திட்டீங்க. அப்ப அது கூட நிறுவன தேவைக்காக பயன்படுத்துறீங்க. அப்ப அது இல்லாம போகுது தானே? அப்ப நிறுவன தேவைக்காக பயன்படுத்தப்படுது. அப்ப எவ்வளவு? 5,00,000 இறைமான பயன்படுத்தப்படுறதுனால உதிரி பாகங்கள் 5,00,000 ரூபாய் குறையும் பயன்படுத்தப்படுறதுனால. இது என்னவா கருதப்படும்னா, இப்ப நீங்க இந்த திருத்த உபகரணத்தை வச்சிருந்தீங்கன்னு என்ன செஞ்சிருக்கலாம்? வித்திருக்கலாம் தானே? அப்ப இதை என்ன செய்யுங்க? காசாக்க முடியாம இப்ப ஒரு திருத்த வேலைக்காக எடுக்கிறீங்க. அப்ப கிட்டத்தட்ட வெளியே வாங்க வேண்டிய இடத்துல இப்ப இதுவும் காசு கொடுத்தானே வாங்கி வச்சிருக்கீங்க, சும்மா வாங்குறீங்க. அப்ப காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்க 5,00,000 கிரயமான பொருளை நிறுவனம் ஒரு செலவுக்காக தானே பயன்படுத்துறீங்க. நிறுவனத்துல திருத்த வேலை செலவு எப்படியும் மேற்கொண்டு தானே ஆகணும். அப்ப காசா போவாட்டியும் ஒரு இருப்பு, நிறுவனத்துல இருக்க இருப்பை என்ன செய்றீங்க? பயன்படுத்தி செலவு செய்யறனால அதுவும் ஒரு செலவாத்தான் கருதப்படும். அப்ப யோசிக்கிறது இல்ல, நிறுவனத்துல இருக்க
உதிரிப்பாக தான் நிறுவன செலவுக்கே பயன்படுத்தலாம், அது ஒரு செலவா கருதப்படாது. அப்படி இல்லை. இப்ப இந்த 5 லட்சம் கிரயமான பொருளை நீங்க வித்திருக்கலாம் தானே யாருக்கும் முடியாது தானே. அப்ப அதை நீங்க என்ன செய்றீங்க, ஒரு இதுக்கு பயன்படுத்துறதுனால அது உங்களுக்கு ஒரு செலவு தான். எப்படியும் அது வித்திருக்கலாம், அந்த நிலட லாபம் உழைச்சிருக்கலாம். அப்ப அப்படி சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 5 லட்சம் கிரயமான பொருளை பயன்படுத்துறதுனால அது குறையுது, அதை பயன்படுத்தி செலவுக்கு மேற்கொண்டனால அது ஒரு செலவா கருதப்பட்டு உரிமை குறையும். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, வருமான கூற்றுக்கு வரும்போது இந்த 5 லட்சமும் ஒரு செலவா கருதப்படும்னு சொல்ல வரேன். சரி, 10வது நிறுவனம் நீண்ட கால விற்பனையாகாது இருந்த 5 லட்சம் கிரயமான உதிரிப்பாகங்கள் 4 லட்சம் காசுக்கு விற்பனை. ரொம்ப நாளமா விற்பனை ஆகாம இருந்த 5 லட்சம் கிரயமான பொருளை 4 லட்சத்துக்கு வித்திருக்கீங்க. ரொம்ப நாளா அவர் விற்பனை ஆகல. அப்ப 5 லட்சம் கிரயமான பொருள் நிறுவனத்தை விட்டு போகுது. 5 லட்சம் கிரயமான பொருள் நிறுவனத்தை விட்டு போகுது. அதை 4 லட்சம் காசுக்கு விற்பனை செஞ்சிருக்கீங்க. 4 லட்சம் காசுக்கு விற்பனை செஞ்சா நிறுவனத்துக்குள்ள 4 லட்சம் காசு வரும். 5 லட்சம் கிரயமான பொருள் நிறுவனத்தை விட்டு வெளியே போகும். சோ 5 லட்சம் குறையும். அதை 4 லட்சத்துக்கு வித்தா 4 லட்சம் காசு நிறுவனத்துக்குள்ள வரும். சோ காசுல 4 லட்சம் கூடும். இப்ப இது மூலமா அதுலயே சொல்லியிருந்த அழகா, நீண்ட காலமா விற்பனை ஆகாம இருந்த பொருளை தான் வித்திருக்கீங்க. அப்ப ரொம்ப நாளா விற்காதனால கிரயத்தை விடவே குறைச்சி வித்துட்டீங்க. அப்ப அது மூலமா எங்களுக்கு இதுல 1 லட்சம் லாபம் வரல, 1 லட்சம் நட்டம் தான் வருது. நட்டம்னா அது என்ன செய்யும், உரிமையை குறைக்கும். சரியா? அப்ப இதெல்லாம் இருக்கும். ஓகே, அப்ப எனி டவுட்ஸ்? எல்லாம் டக்குனு கேட்டுருங்க. சரித்தானே எல்லாம்? ஓகே. 7th கொஸ்டின் தானே? 7th கொஸ்டின் 7th கொஸ்டின் 7th கொஸ்டின் உரிமையாளர். 7th கொஸ்டின்மா அது டைப்பிங் மிஸ்டேக்ல இருக்கு, அது ஒன்றுமே இல்ல. உரிமையாளர் அவருடைய தனது சொந்த தேவைக்கென, உரிமையாளர் தனது சொந்த தேவைக்கென 30,000 கிரயமான மோட்டார் வண்டி ஒன்றினை எடுத்திருக்கார். உரிமையாளர் அவர சொந்த தேவைக்கு, அது டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு, தனது சொந்த தேவைக்கென அதுல வரணும். உரிமையாளர் தனது சொந்த தேவைக்கென அதுல வரணும். அப்ப உரிமையாளர் தனது சொந்த தேவைக்கென 30,000 கிரயமான மோட்டார் வண்டியை எடுத்திருக்காரு. அப்ப நிறுவனத்துல இருந்து அவர சொந்த தேவைக்கு 30,000 பெருமதியான மோட்டார் வாகனத்தை எடுக்கிறார். அப்ப 30,000 மோட்டார் வாகனத்துல குறையும். உரிமையாளர் அவர் சொந்த தேவைக்கு சொத்துக்கள் எடுக்கும் போது அது என்ன கருதப்படும், ஒரு பற்று. அதனால அது உரிமையை குறைக்கும். இப்ப சரியா? சரி சரி. நான் எல்லாமே பெரிய அமௌண்ட் வந்ததுல நான் அதை அப்படியே அதையும் போட்டுட்டேன். சாரி, அதுல கணக்குல 30,000 தானே தந்திருக்காங்க. 3 சைவர் விட்டக்குள்ள 30 தானே வரும். அதை கேட்கிறாங்க அவங்க. 7வது 30 தான் வரும். வெரி சரி. நான் மத்ததெல்லாம் பெரிய பெரிய அமௌண்டா இருக்க குழப்பி போடலாம். ஆனா இவனும் ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு அமௌண்ட்ல தாரான். ஆனா 30,000 எனக்கு தெரிஞ்ச அந்த மெயில தான் தந்திருக்கணும். ஏன்னா மோட்டார் வாங்கணும் 30,000 ரூபாய்க்கு இருக்காது. லாஜிக்கல் திங் பார்க்க போனா ஒரு வேலை செய்யலாம். இப்ப நான் பிள்ளையா போட்டதுக்காக சொல்லல, அது உண்மையாவே நான் பார்க்காம தான் போட்டேன். பட் நாங்க லாஜிக்கலா திங்க் பண்ணலாம், அப்படி இருக்காது. 30,000 ரூபாய்க்கு மோட்டார் வாகனம் இருக்காது. அப்ப அந்த 3 சைவர் வெட்டி தான் 30,000 நாங்க எடுப்போம். 3 சைவர் வெட்டி தான் 30, அப்படி எடுத்தா பிரச்சனை இருக்கு. ஏன் இப்படி தருவாங்க, கொஞ்சம் இருங்க. லாஜிக்கல் திங் வராது. மோட்டார் வண்டி ஒன்று எடுத்து ஓ 30,000 எடுங்க. அது என்னவா மாத்த போறீங்கன்னா, 7வது கொஸ்டின் 22ஆம் தேதி 1ஆம் மாசத்தை நான் சொல்ற அமௌண்ட் அதுல போடுங்க.
நான் சொல்ற அமௌண்ட் போடுங்க. 30,000 இல்ல 3,000. நான் சொல்ற அமௌண்ட் போடுங்க. அதுல 30,000 எடுத்தாலும் பிரச்சனை இல்லை தான் போடும். இதுக்கு 30,000 எடுப்பாருங்க. நான் சொல்ற அமௌண்ட் போட்டீங்கன்னா சரி. 7வதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 7வதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் சொல்ற அமௌண்ட்டை போடுங்க. அந்த கிரயம் வந்து 30,000 +3,000 சேர்த்து போட்டு விடுங்க. அந்த கணக்கை மாற்றி விடுங்க. பிகாஸ் என்னன்னா 30,000 இருந்தா 32 தான் வரும். அவங்க கேட்கறது சரி. பட் 30,000னா 30 போட்டா என்ன, அது 30,000 போயிடும். 3 வெட்டியே 30 தாண்டா 30,000 போயிடும். அப்ப 30,000க்கு மோட்டார் வாங்கலாம் சும்மா நான் திங்க் பண்ண இருக்காது. இல்ல பெரிய பெரிய அமௌண்ட்ல தானே எங்களுக்கு இருக்கு. அப்ப சும்மா லாஜிக்கலா திங்க் பண்ண இயலும் அப்படி. அப்ப அதுதான் 30,000 இல்ல 30 லட்சம் மாதிரியே 3 சேர்த்து விடுவோம். 30 லட்சம் இல்ல 3 கோடி மாதிரி வருவது. 3 சேர்த்து விடுங்க. கணக்குல சேர்த்து விட்டீங்கன்னா சரி. அப்ப நாங்க 3 வெட்டி தான் என்னது 30,000. ஓகேயா? சரியா? சரி. இப்ப நாங்க இதை பார்ப்போம். சரி. இப்ப வருமான கூட்டு போட்டாச்சு. வருமான கூட்டுல முதல்ல விற்பனையையும் விற்பனை கிரயத்தையும் கண்டுபிடிப்போம். விற்பனை விற்பனை கிரயம் விற்பனை கிரயம். விற்பனை கண்டுபிடிக்கிறதுக்கு சரக்கு இருப்புல குறைஞ்சிருக்கணும். இது குறைஞ்சிருக்கா? இல்ல. அப்ப விற்பனையா இல்ல. 2வது விற்பனை இல்லை. 3வது விற்பனையா தான் இருக்கணும். 1,600 என்ன செஞ்சிருக்கு? குறைஞ்சிருக்கு. அப்ப அத கிரயமா எடுப்போம். 1,600 கிரயம். சரியா? அத லாபம் இருக்கு 150 லாபம் காணப்படுது. அப்ப நாங்க எவ்வளவுக்கு வித்திருப்போம்? 1,750க்கு. சரியா? அப்ப இது இந்த முதலாவது விற்பனைனா சில பேருக்கு 2 தரத்துல போட்டிருந்தீங்கன்னா அந்த விற்பனையே 2 தரத்துல வந்திருக்கும். அது பிரச்சனை இல்லை. சரியா? கிரயத்தையும் விற்பனைகளையும் போட்டீங்கன்னா சரி. இதெல்லாம் வந்து ஓகே. அப்ப அதை போட்டுட்டு அதை டிக் பண்றோம். ஓகே. அடுத்தது 4வது பார்ப்போம். விற்பனையானு அதுவும் விற்பனை தான். 12,000 கிரயமான பொருள் விற்கப்பட்டிருக்கு. அப்ப 12,000 கிரயம் கிரயத்துல போட்டுக்கோங்க. சரியா? 12,000 கிரயத்துல போட்டுக்கோங்க. அத லாபம் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 3,000. இப்ப 12,000 + 3,000 எவ்வளவுக்கு வித்து இருப்போம்? 15,000. அப்ப விற்பனை விலை 15,000. அப்ப அதையும் டிக் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் கடை வித்து இருக்கமான்னு பார்ப்போம். இது பற்று. இது 5 லட்சம் வந்திருக்கு. அதை திரும்ப இங்க இல்ல. 10வது தெரியும் 5 லட்சம் கிரயமான பொருளை நட்டத்துல வித்தோம். அப்ப 5 லட்சம் கிரயம். அப்ப போட்டுக்கோங்க 5 லட்சம். சரியா? 5 லட்சம்னு போட்டுக்கோங்க. அது எவ்வளவு நட்டத்துல வித்தோம்? 1 லட்சம். அப்ப 1 லட்சத்தை கழிச்சு அது எவ்வளவுக்கு வித்திருப்போம்? 400. சரி. அப்ப 1,750 + 15,000 + 400 17,150 தான் உங்களோட விற்பனை. 17,150 உங்களோட விற்பனை. 1,600 + 12,000 + 500 14,100 என்பது உங்களோட விற்பனை கிரயம். அப்ப 17,150 விற்பனை வந்துச்சு எல்லாருக்கும். அதை ஓகே தானே? விற்பனை மாத்துறது அதையும் டிக் பண்ணிருங்க. சரி. ஓகே. இப்ப உட்திருமலை முதல்ல பயஞ்சிட்டு வரோம். உங்களுக்கு தெரியும் உட்திருமல் என்ன செஞ்சிருக்கும்? இருப்பை கூட்டி இருக்கும், கடன் பட்டவரை குறைச்சிருக்கும். அப்ப இதுல எது உட்திரும்பல்?
எட்டாவது. அப்ப எட்டாவது இருப்ப கூட்டி இருக்கு, கடன் பட்டாவை குறைச்சிருக்கு. அப்ப அதுல கிரைய பெறுமதி இருப்புல இருக்கும், விற்பனை பெறுமதி வியாபார வருமதியில இருக்கும். விற்பனை பெறுமதி 6,25,000 என்ன செய்யணும்? 625 இங்க உட்திரும்பலா கழிச்சு காட்டணும். அப்ப கழிச்சாச்சு. உட்திரும்பலினுடைய கிரைய பெறுமதி 500 என்ன செய்யணும்? இங்க விற்பனை கிரயத்துல 500 கழிச்சு, இப்ப 14,100 விற்பனை கிரயம் வந்திருக்குன்னா அதுல 500 கழிச்சு வர அமௌண்ட் அங்க கொண்டு வரணும். அப்ப 14,100ல இருந்து 500 கழிச்சா 13,600 தான் விற்பனை கிரயம். சரியா? அப்ப பாப்போம், மொத்த லாபம் 17,150 விற்பனையில இருந்து 625 போனா 16,525 வரும். அதுல இருந்து விற்பனை கிரயம் 13,600 கழிச்சா 2,925 என்னது உங்களோட லாபம். 2,925 உங்களோட லாபம். சரி, இப்ப மொத்த லாபம் கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? ஏனைய வருமானம். ஏனைய வருமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல அதுக்கு பிறகு உத்திரம்பல மார்க் பண்ணிடுங்க. ஓகே, இப்ப ஏனைய வருமானம் கண்டுபிடிக்க ஏனைய வருமானம் என்ன செய்யும்? உரிமையை கூட்டும். பட் அதை பார்க்கும் போது, உரிமையை கூட்டுற விஷயங்களை பார்க்கும் போது மூலதனத்தை மார்க் பண்ணிடும். இல்லாட்டி தெரியாம மூலதனமும் ஒரு வருமானமா கருதப்பட்டுரும். ஆனா மூலதனம் இதுல எங்களுக்கு வரல. அப்ப டிக் பண்ண தேவையில்ல, வருமானம் இது இருக்கான்னு பார்ப்போம். எந்த ஒரு வருமானமும் இல்லை இந்த கணக்கு. ஓகே, அப்ப விட்டுருங்க. அப்ப செலவினங்களை பார்ப்போம். செலவினங்கள் என்ன செய்யும்? செலவினங்கள் ஆல்வேஸ் எங்களோட உரிமையை குறைக்கும். செலவினங்கள் ஆல்வேஸ் என்ன செய்யும்? என்னோட உரிமையை குறைக்கும். ஆனா உரிமையை செலவினங்கள் குறைக்கும், அது ரைட். பட் பற்றும் உரிமையை குறைக்கும் தானே, அதனால பற்ற பார்ப்போம். பற்று இருக்கு தெரியும் உங்களுக்கு. அது எத்தனையாவது? 30,000. அந்த பெரிய மோட்டார் வாகனம் கொண்டு எடுத்தார் அது. சரியா? அப்ப அதையும் கிளிக் பண்ணிடு. சரி, அப்ப இனி உரிமையை குறைக்கிற விஷயம் எல்லாம் என்னது? செலவா இருக்கும். 25,000 உரிமையை குறைக்குது. அது என்ன இதுன்னு பார்ப்போம். எத்தனையாவது? 5வது. அதாவது மின்ச வாடகை கட்டணம் வந்து செலுத்தி இருக்கும். அந்த வாடகை கட்டணம்னா 25. அப்ப வாடகை 25. அப்ப அதையும் டிக் பண்ணிடுறோம். அடுத்தது 20,000. அதுல பார்க்கவே தெரியுது வங்கி கடனோட தொடர்பு பெற்றிருக்கு. அப்ப அந்த 20,000 கட்டாயம் என்னவா இருக்கும்? வங்கி கடன் வட்டி, வங்கி வட்டி. அப்ப அந்த 20,000த்தையும் போட்டாச்சு. அடுத்தது உங்களுக்கே தெரியும், நிறுவனம் விற்கிறதுக்கு வச்சிருக்க உதிரி பாகங்கள் எடுத்து நிறுவனத்தோட திருத்த வேலைகள் செஞ்சிருந்தோம். அப்ப நான் அதை சொன்னேன், நிறுவனத்தோட உதிரி பாகங்கள் எடுத்து செஞ்சதெல்லாம் அது செலவு தானே. சும்மாவா உதிரி பாகத்தை வச்சிருக்கீங்க? காசு கொடுத்து தானே வாங்கி வச்சிருக்கீங்க. காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்க இருப்ப விற்பனை கூட செய்யாம திருத்த செலவுக்காக பயன்படுத்துறோம். அப்ப இப்படியும் மேல செய்யறோம். ஒரு லாபமும் இல்லாம 5 லட்சம் ரூபாயும் திருத்த செலவுக்காக 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சிருப்ப பயன்படுத்துறோம். அப்ப என்ன செய்யுது? 5 லட்சம் ரூபாய் செலவழியுது எங்களுக்கு. அப்ப 5 லட்சம் செலவு. அப்ப அதுவும் ஒரு செலவு. அப்ப திருத்த செலவு 5 லட்சம். ஆனா இது கொஞ்சம் பிள்ளையா ஒவ்வொரு அமௌண்ட் எல்லாம் ஒவ்வொரு விதமா இருக்குது. அது பிரச்சனை இல்லை, கணக்கெடுக்காதீங்க. இது நான் செட் பண்ணது இல்லை உண்மையை சொல்ல போனா. அங்கால வார முன்னுக்கு வந்து கொஞ்சம் 9வது 8வது பிறகு வாரது எல்லாமே நான் முதல் பேப்பர்ல போட்டது. எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் கேரத்தனமா இருக்கு. 545 தான் செலவு. 545 தான் செலவு. அதுல 2,925 போனா 2,380 தான் அவங்களோட தேரியல் லாபம். அவங்களோட தேரியல். சரி, அப்ப எத்தனை பேருக்கு இது 2,380 லாபம் வந்துச்சுன்னு ரீச் பண்ண? ரெண்டாயிரத்தி 380 லாபம் எத்தனை பேருக்கு வந்துச்சு? எல்லாம் இருக்கவே தானே. 2,380 லாபம் வந்துச்சா? இல்லையா? சரி சரி, ஓகே. சரி, இப்ப எல்லாருக்கும் விளையிச்சுன்னா அதை சொல்லுங்க. ஓகே ஓகே, இப்ப எல்லாருக்கும் விளையிட்டானே எனக்கு சொல்லுங்க. எல்லாம் இப்ப எல்லாருக்கும் ஓகே தானே? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்ப எல்லாருக்கும் ஓகேனா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லாட்டி மெசேஜ் போடுங்க.
சரி, ஓகே, ஃபைன், ஓகே. சரி, எல்லாம் ஓகே, சரி. அப்ப எல்லாரும் விளங்கிட்டு தானே? அதுதான் வேணும். இனி பிராக்டிஸ் பண்ணா திருப்பி சரியா வந்துடும். உங்களுக்கு நான் 9 9 25 மாதிரி வரைக்கும் உங்களுக்கு டைம் தரேன். இல்ல 9:30 வரைக்குமே டைம் தரேன். டக்குன்னு 14வது கொஸ்டினை செய்யுங்க. 14வது கொஸ்டினை செய்யுங்க. ஏன்னா இதுதான் லாஸ்ட் டே ஆஃப் கணக்கு சமன்பாடு. இனி கணக்கு சமன்பாடு முடிஞ்சு 15வது செய்ய மாட்டேன். ஒன்று தான் எனக்கு செய்யணும். 14வது செய்யும்.
சரி செய்வாங்க. ஜெமில்டன் ஓட்டோ தனியுடைமை நிறுவனமான ஜெமில்டன் ஓட்டோ தனியுடைமை நிறுவனமானது எரிபொருள் விற்பனை நிலையத்தையும் அதனுடன் கூடிய வாகன சுத்திப்படுத்தல் சேவையினையும் வழங்குகின்றது. இவ்வணிகத்தில் ஆரம்ப மீதிகள் வருமாறு. இப்ப சுத்திகரிப்பு உபகரணங்கள்னா 600 இருக்கு. ஒரு நிமிஷம் சரி. சரி, சுத்திகரிப்பு உபகரணங்கள் 600 காணப்படுது. எரிபொருள் நிரப்பு வாகனம் 3000 காணப்படுது. எல்லாருக்கும் தெரியும் ரெண்டுமே ஒரு நடைமுறை அல்லா சொத்து. ஆகவே 3600 போட்டா சரி. இருப்புக்கள் எரிபொருள் இருப்பு 450. வியாபார வருமதி 300. வியாபார செல்மதி சரி சரி முற்பண கொடுப்பனவுகள் 150. அப்ப அதை இதுல போடலாம். இல்ல அது முற்பண பெறுவனவு. குளம் மாறி அடிச்சுட்டாலாம். சரி சரி சரி. இது முட்கொடுப்பனவு நிலம். முட்கொடுப்பனவு காசு. முட்கொடுப்பனவு காசு. இதை அடிச்சு வச்சுக்கணும் தெரியும். காசு நீண்ட கால கடன் 1000. ஆதனம் பொறி இருப்பு வியாபார வருமதி முட்கொடுப்பனவு வியாபார வருமதி முட்கொடுப்பனவு காசு நீண்ட கால கடன் நீண்ட கால கடன் வியாபார கொடுக்குமதி வியாபார செல்மதி செல்மதி இல்லாட்டி முற்பண பெறுவனவு. ஏனைய செல்மதி இல்லாட்டி முற்பெறுவனவு. அதோட தான் உரிமை வருது. சரி, சரி. நீட்டமா இருக்கு, பரவாயில்ல. வருமான கூட்டம் போட அந்த இடம் காண. சரி, இப்ப பதிவா முட்கொடுப்பனவு 150. காசு 200. நீண்ட கால கடன் 1800. வியாபார கொடுக்குமதி அதாவது வியாபார செல்மதி 600. வாடிக்கையாளர் பெற்ற முற்பணம் 200. அதே மாதிரி செல்மதி செலவுகள் 100. வாடிக்கையாளர் பெற்ற முற்பணம் 200, செல்மதி செலவுகள் 100. ரெண்டையும் போடுறதுக்கு தானே இந்த நிரல் இருக்கு. அப்ப 200 + 100 300 இப்படி போட்டா சரி. உரிமையாண்மை 2000. சரி, ஓகே. முதலாவது பாப்போம். இது முதலாவது என்ன தெரியும், முதல்ல போங்க. எரிபொருளை விற்கிறது, எரிபொருளை அடிச்சு கொடுக்கறதும் அதே மாதிரி அதே எரிபொருளை வச்சு சுத்திகரிப்பு செய்வாங்க தெரியுமா. அந்த சில சில அந்த வாகனங்கள்ல இருக்கு சில சில டூல்ஸ பெட்ரோல்ல கழுவுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியும். சில சில ஆயில்
இது அந்த ஃபில்டர்கள் எல்லாம் கழுவ வேண்டி வரும். சில சில ஃபில்டர் எல்லாம் கழுவுவாங்க. அப்ப அந்த மாதிரி கழுவுற விஷயங்களுக்கு தேவை எரிபொருள். அப்ப அந்த எரிபொருளையே பயன்படுத்தி கழுவுறது தான் சொல்றது சுத்திகரிக்கிறது. சரியா? அப்ப ரெண்டுக்கும் அதே எரிபொருள் தான் பயன்படுத்தப்படும். அதுதான் வேற ஒரு உபகரணமும் இல்ல. ஓகே. இப்ப வணிகத்தில் அனைத்து காசு பிரிவுகளும் உடனுக்குடன் வங்கி நடைமுறை கணக்கில் வைப்பு செய்யப்படுவதுடன் அனைத்து கொடுக்கல் வாங்கலும் காசோலை மூலம் இடம்பெறுகின்றது. நான் இதுல உங்களுக்கு போன கிளாஸே சொன்னேன், காசோலை மூலம்னு சொன்னா குழம்பாதீங்க. காசோலை காசுக்கு சமன் எடுத்துட்டே கணக்க செய்யுங்க. காசோலை என்பது காசுக்கு சமன் எடுத்துட்டே என்ன செய்ய கணக்க செய்யுங்க. காசோலை என்பது காசுக்கு சமன். ஓகே. வணிகத்தில் அனைத்து காசு பெறுவனவுகளும் அது பர்ச்சேஸ். வாகனத்தை சுத்திகரிக்கும் உபகரணம் ஒன்று 2,40,000 கடனுக்கு ஒன்றில் கொள்வனவு செய்யப்பட்டது. இக்கடன் தொகை 3 வருடம் பின்னர் செலுத்தப்படும். இதற்கான வருடாந்த வட்டி வீதம் 10 ஆகும். அதை விடுங்கனே, 10 வீதம் வட்டின்றதை விடுங்க, அதை பதிய தேவையில்ல. நீங்க இது என்னது வாங்குறது மட்டும் பாத்தீங்க, அதை குழப்பிக் கொள்ளாதீங்க. சரியா? அப்ப வாகனம் சுத்திகரிக்கும் நிறுவனம் என்ன செய்யுது? சுத்திகரிக்கும் உபகரணம் உண்ட 2,40,000 வாங்குது. அது என்னத்துக்கு? வாகனத்தை சுத்திகரிச்சு கொடுக்குறது. அப்ப வணிக பயன்பாட்டுக்காக வாங்குது. அப்ப ஆதனம் பெரிய உபகரணம் 2,40,000 கூடும். அதே மாதிரி நான் சொன்னேன், இப்படி நடைமுறை அல்லா சொத்துக்களை கடனுக்கு கொள்வனவு செய்யும் போது அந்த கடன் என்பது ஒரு நீண்ட கால கடனா கருதப்படும். அதை இன்னும் உறுதிப்படுத்த 3 வருட கடன்னு அவனே சொல்லியிருக்கான். அப்ப அதையும் என்ன செய்ய போட்டுக்கோங்க. எங்க நீண்ட கால கடன்ல பிளஸ் 240 போட்டுக்கோங்க. சரி, இப்ப எதை பரவாயில்ல. சரி, வருமான கூட்டு போட இடம் காணதான் நினைக்கிறேன். காணும் அதுல எனக்கு. ஓகே. ரெண்டாவது, 5,30,000 கிரயமான எரிபொருட்களை கடனுக்கு கொள்ளணும். சரி, இப்ப எரிபொருளை விற்கிற நிறுவனம்னா எரிபொருளை வாங்கணும் தானே. அப்ப 5,30,000 பெருமதியுடைய எரிபொருள், பெட்ரோலை வாங்குறீங்க. எரிபொருள்னா பெட்ரோல் இல்ல, டீசல் எல்லாம் இன்க்ளூடு. அப்ப எரிபொருள் 5,30,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அப்ப எரிபொருள்ன்ற இருப்பு 5,30,000 நிறுவனத்துக்குள்ள வருது. இதை வாங்குறது என்னத்துக்கு? நீங்க கடனுக்கு வாங்குறீங்க. கடனுக்கு வாங்குற சந்தர்ப்பத்துல மேல் விற்பனை பொருளை கடனுக்கு தரவர் யாரு? கடன் கொடுத்தார், அதாவது வியாபார செல்மதியார். அதுல 500 கூடும். அதுல 500 கூடும். சரி, 500 இல்ல 5,30,000 கூடும். சரி. மூன்றாவது, 6 லட்சம் கிரயமான எரிபொருட்களை வாடிக்கையாளருக்கு 7,50,000 வித்திருக்கீங்க. 6 லட்சம் கிரயமான எரிபொருளை வாடிக்கையாளருக்கு 7,50,000 வித்திருக்கீங்க. இதற்கு முற்பண பெறுவனவு கழிக்கப்பட்டு மிகுதி காசு பெறப்பட்டது. முற்பண பெறுவனவு, இதற்கு இருந்த ஒரு முற்பண பெறுவனவு கழிக்கப்பட்டு மிகுதி காசு பெறப்பட்டது. முற்பண பெறுவனவுனா என்ன? இப்ப இந்த மாசம் எடுத்துக்கொண்டு அடுத்த மாசம் சாமான விற்கிறதுக்காக அட்வான்ஸா வாங்குறத சொல்றதுதான் முற்பண பெறுவனம். அப்ப நீங்க ஆரம்ப மீதியில பாத்தீங்க, வாடிக்கையாளரிடம் பெற்ற முற்பண பெறுவனம்னு ஒரு 200 காணப்பட்டுச்சு. அப்ப இந்த முற்பண பெறுவனவு தான் சொல்ல வராங்க, இதோட தொடர்பு படுத்தி. அப்ப உங்களோட ஆரம்ப மீதியில காணப்பட்ட அந்த முற்பண பெறுவனம் 200 என்னத்துக்கு வாங்கியிருக்கீங்க? இந்த மாசம் சாமான விற்கிறதுக்கு. கடந்த மாதவே என்ன செஞ்சிருக்கீங்க? அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்க. அப்ப அந்த 200 என்பது உங்களுக்கு என்னவா காணப்பட்டிருக்கும்? ஒரு பொறுப்பு. ஏன் எரிபொருளை விற்காமையே காசு வாங்கி வச்சிருக்கீங்க. அப்ப காசு வாங்கி வச்சவருக்கு தான் இப்ப சாமான விற்கிறீங்க. அப்ப இப்ப விற்பனை செய்யும் போது என்ன செய்யும்? அந்த பொறுப்பு குறையும். அப்ப 600 கிரயமான எரிபொருளை விற்கிறனால இருப்புல 600 குறையும். இருப்புல 600 குறையும். அது 750க்கு விற்கிறீங்க. அந்த 750 200 என்ன செஞ்சுட்டாராம்? ஆல்ரெடி தந்துட்டாராம். அது முற்பண பெறுவனவுல இருக்கான். அப்ப என்ன இருக்கா? அட்வான்ஸா ஆல்ரெடி தந்துட்டாராம். அட்வான்ஸ் எப்பயும் நான் என்னன்னு பதிஞ்சு வச்சிருப்போம்? பொறுப்புன்னு பதிஞ்சு வச்சிருப்போம். அப்ப ஆல்ரெடி 200 தந்தது, பொறுப்பு 200 குறையும். அப்ப மிகுதி இன்னும் 550 தரணும். அதை என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். அது மிகுதி காசு பெறப்பட்டுச்சா? இப்பவே காசு பெறப்பட்டுச்சா? அப்ப நிறுவனத்துக்குள்ள 550 காசு வருது. நிறுவனத்துக்குள்ள 550 காசு வருது. இப்ப 600 கிரயமான பொருள் 750க்கு வித்தனால லாபம் 150 கிடைக்க பெறும். ஓகே, எல்லாருக்கும் ஓகே? இது சரியானு சொல்லுங்க. எல்லாருக்கும் என்ட்ரிஸ் பண்ணுங்க.
முற்பண பெருமனம் வச்சு வார விஷயம் விளங்கிட்டு தான் நல்லா இருக்கும். ஃபீஸ் விளங்கிட்டுனா விளங்குங்க, இல்லாட்டி சொல்லுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. விளங்கிட்டுனா தயவு செய்து ரியாக்ட் பண்ணுங்க, விளங்கலைன்னா அதையும் தயவு செய்து மெசேஜ்ல போட்டு ரியாக்ட் பண்ணுங்க. நாலாவது, ஒன்று ஒன்றில் ஒன்று ஒன்றில் உள்ள வியாபார வருமதியாளரிடம் பெற்ற காசு 1,90,000. அதாவது ஒன்று ஒன்றுல இருக்க வியாபார வருமதியாளர்கிட்ட அந்த பெற்ற காசு ஒரு 1,90,000. அவருக்கு கொடுத்த கழிவு 10,000. அப்ப 1,90,000 காசை வாங்கி 10,000 கழிவை கொடுத்திருக்கோம்னா அவரோட கடன் எவ்வளவு இருந்திருக்கும்? 2 லட்சம் கடனா இருந்திருக்கும். அப்ப அவர் 2 லட்சம் கடனை வாங்குறதுக்கு தான் 1,90,000 காசை வாங்கிட்டு மீதி 10,000 அப்படியே கழிவா விட்டுருக்கோம். அப்ப நிறுவனத்துக்குள்ள 1,90,000 காசு வருது. ஆனா கடன் பட்டவர கடன் தீர்க்கப்படுது எவ்வளவுத்தால? 2 லட்சத்தால. ஆகவே அவருக்கு அந்த கொடுத்த 10,000 கழிவுன்றது உரிமைய குறைக்கும். சரியா? ஓகே. 5வது, வியாபார கொடுக்குமதிகள் முழுவதற்கும் ஒன்று ஒன்று 2 இப்படி சொல்லியிருந்தாதான் முழுவதற்கும் எடுக்கணும், இல்லாட்டி அப்படி எடுக்கக்கூடாது. ஒன்று ஒன்றில் உள்ள வியாபார கொடுக்குமதிகள் முழுவதற்கும் 10% கழிவு தள்ளி காசோலை செலுத்தப்பட்டது. அதுல ஒழுங்கா தெளிவா சொல்லி இல்ல, 10% கழிவு தள்ளி காசோலை செலுத்தப்பட்டது, தள்ளின்னு அதுல வரணும். அப்ப ஒன்று ஒன்றில் உள்ள வியாபார கொடுக்குமதி முழுவதற்கும் 10% கழிவு தள்ளி காசோலை செலுத்தப்பட்டிருக்கலாம். ஒன்று ஒன்றில் என்னது, ஒன்று ஒன்றில் உள்ள வியாபார கொடுக்குமதி முழுவதற்கும் 10% கழிவு தள்ளி காசோலை செலுத்தப்பட்டதுன்னா ஒன்று ஒன்றுன்னு சொல்றது என்னது? ஆரம்பத்தை. ஒன்று ஒன்றுனா என்னது? ஆரம்ப டேட் தானே. ஆரம்ப டேட்ல இருக்க வியாபார கொடுக்குமதி எவ்வளவு? ஆரம்ப டேட்ல இருக்க வியாபார கொடுக்குமதி உங்களுக்கே பார்க்க தெரியும், 600. ஆரம்ப டேட்ல இருக்க வியாபார கொடுக்குமதி 600. பாருங்க, ஆரம்ப டேட்ல இருக்க வியாபார கொடுக்குமதி 600 காணப்படுது. அப்ப ஆரம்ப டேட்ல இருக்க 600 வியாபார கொடுக்குமதி, அதாவது 6 லட்சத்தை 10% கழிவு தள்ளி செலுத்தி இருக்கீங்க. 6 லட்சத்துக்கு 10% பார்த்த எவ்வளவு? 60,000. அப்ப 60,000 கழிவு தள்ளி செலுத்திருக்கேன். அப்ப எவ்வளவு செலுத்திருப்பீங்க? 5,40,000. அப்ப ஒன்று ஒன்றில் உள்ள வியாபார கொடுக்குமதினா ஆரம்பத்தில் உள்ள வியாபார கொடுக்குமதி முழுவதையும், அதாவது 6 லட்சம் முழுசையும் 10% வியாபார கழிவுல 10% காசு கழிவு தள்ளி செலுத்திருக்கீங்களாம். அப்ப 6 லட்சம் கடனை 10% கழிவுனா 60,000 கழிச்சிட்டு 5,40,000 கொடுத்து முழுசா கொடுத்திருக்கீங்க. என்ன கடன்? ஆரம்பத்துல இருந்த வியாபார கொடுக்குமதி. அதெல்லாம் தான் டேட்டா தந்திருக்காங்க. அப்ப காசு 5,40,000 போகும். ஆனா வியாபார கொடுக்குமதி கடன் எவ்வளவு தீரும்? 6 லட்சம். வியாபார கொடுக்குமதி கடன் 6 லட்சத்தால தீர்க்கும். அதாவது ஆரம்பத்தில் உள்ள கடனை முழுசா தீர்க்கதான் இதை செய்றீங்க. அப்ப ஆரம்பத்தில் உள்ள கடன் 6 லட்சத்தை தீர்க்க 10% கழிவு பெறீங்க. அப்ப 60,000 கழிவு கிடைக்குது. ஆகவே 5,40,000 காசை மட்டும் கொடுத்து 6 லட்சம் செல்மதியை தீர்க்கிறீங்க. இது 60,000 லாபத்தை தருது. அது உரிமையை கூட்டும். அதுல பேர் என்ன? பெற்ற கழிவு. பெற்ற கழிவு. சரி, உரிமையாளரின் ஆயுள் காப்புறுதி கட்டணம் 20,000 வணிகத்தால் செலுத்தப்பட்டது. உரிமையாளரின் ஆயுள் காப்புறுதி கட்டணம் என்பது, உரிமையாளரினுடைய ஆயுள் காப்புறுதி கட்டணம் என்பது வணிகத்தின் செலவல்ல. உண்மையா சொல்ல போனா உரிமையாளர் ஆயுள் காப்புறுதி கட்டணம் உரிமையாளருக்கான செலவு, வணிகத்தின் செலவல்ல. அப்ப உரிமையாளருக்கு தனிப்பட்ட செலவுகளையோ அவரோட தனிப்பட்ட தேவைக்கோ வணிகத்தில இருந்து ஒரு சொத்து எடுத்து அவர் அதை நிறைவேற்றி கொண்டாராலும் அது என்னவா கருதணும்? பற்றா கருதப்படும். அப்ப என்ன செஞ்சிருக்கார்? உரிமையாளர் அவர் ஆயுள் காப்புறுதி கட்டணத்தை வணிகத்தை பணத்தை பயன்படுத்தி செலுத்தியிருக்கார். அதான் சொல்லியிருக்கு. உரிமையாளரின் ஆயுள் காப்புறுதி கட்டணம் 20,000 வணிகத்தால் செலுத்தப்பட்டிருக்கலாம். உரிமையாளர் அவரோட செலவு அவர் தானே செலுத்தணும், அதை வணிகம் செலுத்தி இருக்கலாம். இவர் என்ன செஞ்சிருக்காரு? அவரோட சொந்த தேவைக்கு வணிகத்துல இருந்து காசு எடுத்திருக்காரு. அப்ப 20,000 காசு குறையுது. ஆயுள் காப்புறுதி கட்டணம் அவர் கட்டணனால ஒரு பற்றா கருதப்பட்டு உரிமை குறையுது. அப்ப இந்த உரிமை குறையறதுக்கு ரீசன் என்ன? ஆயுள் காப்புறுதி கட்டணம் செலவுன்னு சொல்லுவீங்களா? இல்ல. ஆயுள் காப்புறுதி கட்டணம்ன்றது வணிகத்தினுடைய செலவு அல்ல, அது உரிமையாளருடைய செலவு. உரிமையாளர் செலவை வணிகம் செலுத்தினால அது பற்றா கருதப்பட்டுதான் உரிமையை குறைக்குது. அப்ப இது பற்று, வருமான கூட்டுக்கு போகின்ற செலவு அல்ல. 7வது, நீண்ட கால கடனில் மாதாந்த தவணை கொடுப்பனவு 60,000
உரிமையாளரின் சொந்த நிதியில் செலுத்தப்பட்டது மாதாந்த வட்டி 10,000 உள்ளடங்கி உள்ளதாம். நீண்ட கால கடனுக்கு தவணை கட்டணம் செலுத்தினீங்கன்னா 60,000. எந்த ஒரு தவணை கட்டணமும் கடன் தொகையும் உள்ளடக்கி இருக்கும், வட்டி தொகையும் உள்ளடக்கி இருக்கும். அப்படித்தான் இந்த தவணை கட்டணமும் 60,000 தவணை கட்டணம் 10,000 வட்டியையும் உள்ளடக்கி இருக்கு. அப்ப 10,000 வட்டி போக 50,000 கடன் தொகையையும் உள்ளடக்கி இருக்கு. 60,000 தான் கடன் தொகையும் தவணை கட்டணம். 60,000 தான் என்னங்கட தவணை கட்டணம். 60,000 தான் நாங்க தவணை கட்டணம் செலுத்தணும். உங்களுக்கு தெரியும், நீண்ட கால கடன் எங்களுக்கு காணப்பட்டுச்சு கொஞ்ச நேரத்துக்கு முதல். என்ன சுத்திகரிப்பு வாங்கணும்னு கடனுக்கு வாங்கணும், அதை தீர்க்கிறதுக்கு தான் மாசம் மாசம் 60,000 தவணை முறையில செலுத்துறோம். ஆனா 60,000 தவணை முறையில செலுத்தும் போது 60,000 என்னோட கடனை குறைக்குமான்னு கேட்டா இல்ல. அந்த நீண்ட கால கடனை தீர்க்கிறதுக்கு தான் இது கொடுத்துட்டு இருக்கோம். சரியா, வங்கி கடன் அல்ல, நீண்ட கால கடனை மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீண்ட கால கடன்னா இந்த என்னது சுத்திகரிப்பு வாகனத்தை வாங்கின கடன், அந்த கடனை தவணை கட்டு முறையில 60,000 செலுத்தி முடிச்சு கொள்றோம். பட் எப்பயும் சொல்லியிருக்கேன், என்ன தவணை கட்டணம் என்பது கடன்ல கழிகிற கடன் தொகையையும் கொண்டிருக்கும், உங்களுக்கு செலவான வட்டியை கொண்டிருக்கும். அப்ப இந்த கணக்கை பொறுத்தவரையில் 60,000த்துல 10,000 வட்டியா, அப்ப மீதி 50,000 தான் என்ன செய்ய போகுது, கடன்ல குறைய போகுது. ஓகே, இப்ப இந்த 60,000 தவணை கட்டணம் செலுத்தலாம். இந்த 60,000 தவணை கட்டணம் செலுத்தலாம். காசுன்ற விஷயம் என்ன செய்யணும், வணிகத்தை விட்டு போகணும். அப்ப காசுல -60,000 வரணும். ஆனா இந்த இடத்துல என்ன ஒரு மாற்றம் வரப்போகுது, இந்த 60,000 தவணை கட்டணத்தை செலுத்தினது உரிமையாளர். அப்ப வணிகம் செலுத்த வேண்டிய விஷயத்தை உரிமையாளர் செலுத்தினாரா இருந்தா, வணிகத்தினுடைய ஒரு செலவையோ இல்லை வணிகத்தினுடைய ஒரு கொடுப்பனவையோ உரிமையாளர் செலுத்தினா இருந்தா, வணிகத்துக்கு அந்த காசை செலுத்த இல்லாம காசு கிடத்துல வெளியே போகாம போகுது தானே. அப்ப வணிகம் செய்ய வேண்டிய விஷயத்தை உரிமையாளர் கொடுப்பன கொடுத்தாரா இருந்தா, வணிகத்தின் ஒரு கொடுப்பனவை உரிமையாளர் கொடுத்தாரா இருந்தா, அது ஒரு மறைமுகமா ஒரு மூலதனமா கருதப்படும். அப்ப வணிகம் செலுத்த வேண்டிய தவணை கட்டணம் 60,000 உரிமையாளர் செலுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த 60,000 செலுத்தினா காசு யாருல போயிருக்காது, வணிகத்துல போயிருக்காது. அது யாரு செலுத்திருக்கா, அப்ப உரிமையாளர் செலுத்தியிருக்காரு. அப்ப மறைமுகமா ஒரு வணிகத்துக்கு காசு போட்ட மாதிரி, மூலதனம் போட்ட மாதிரி, அப்படி மூலதனம் போட்ட மாதிரி கருதப்பட்டு 60,000 உரிமை கூடும். 60,000 என்ன செய்யும், உரிமையில கூடும். இப்ப தவணை கட்டணம் கட்டிட்டார், உரிமையாளர் கட்டிட்டார். அவர் கட்டினாலதான் நாங்க ஒரு மூலதனமா கருதணும். அதை நாங்க கட்டல, அதுக்குன்னு கட்டாமே விடல, நாங்க கட்டல, வணிகம் கட்டல, அதான் வணிகத்துல காசு போகல. பட் அதை கட்டினது உரிமையாளர். சோ அதனால அது ஒரு மூலதனமா கருதப்பட்டு உரிமையை கூட்டிச்சு. இப்ப இது ஏதோ உரிமையாளர் கட்டிட்டாரு தானே, அப்ப எங்களோட கடன் தீர்க்கப்பட போகுது. அந்த 60,000த்துல 10,000ன்றது ஒரு வட்டி, அது எங்களுக்கு செலவு தானே, அது வட்டி செலவுன்றது 10,000 உரிமையை குறைக்கும். சரி, மீதி 50,000 என்ன செய்ய போகுது, எங்களோட நீண்ட கால கடனை குறைக்க போகுது. அப்ப நீண்ட கால கடன் 50,000 குறைக்கும். சரியா, இது கிளியரா அழகா எழுதிட்டேன்னு சொல்ல எனக்கு எல்லாரும் என்ட்ரீஸ் பண்ணி. ஓகே ஓகே, 8வது. வாகன சுத்திகரிப்பு மூலம் பெற்ற காசு 40,000, பயன்படுத்திய பெட்ரோல் கிரயம் 5,000. இது அழகா விளங்கிக்கோங்க. வாகனத்தை சுத்திகரிப்பு செஞ்சு கொடுக்குறீங்க, வாகனத்தை கிளீன் பண்ணி கொடுக்குறது. அப்படி கிளீன் பண்ணி கொடுக்கும் போது அதை கிளீன் பண்றதுக்கு நீங்க காசு வாங்குறது 40,000. ஆனா அதுக்கு நீங்க செலவழிச்ச பெட்ரோல் வந்து 5,000. அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. அந்த கிளீன் பண்ணி கொடுக்குற ப்ரொசஸுக்கு, அதை கிளீன் பண்ணி கொடுக்குற வேலைக்கு 40,000 காசு வாங்குறீங்க. ஆனா அதுக்கு நீங்க உங்களுக்கு செலவழிச்ச பெட்ரோலியம் வந்து 5,000. பெட்ரோலை செலவழிச்சா நீங்க வாகனங்கள் சில இடங்கள்ல சுத்தப்படுத்த வேண்டி வரும். அப்ப 5,000 பெட்ரோல் செலவழிச்சிருக்கீங்க. ஆனா வாங்கினது 40,000. இப்ப பாருங்க, சுத்திகரிப்பு மூலமா 40,000 காசு உங்களுக்கு நிறுவனத்துக்குள்ள வருது. சுத்திகரிப்பு மூலமா 40,000 காசு நிறுவனத்துக்குள்ள வருது. அதுல 5,000 என்னத்துக்கு நடந்திருக்கு, இல்ல சுத்திகரிப்பு செய்ய செலவாயிருக்கு. அப்ப செலவாகுதுன்னா 5,000 பெட்ரோல் இருப்பு போகுது. அப்ப 5,000 பெட்ரோல் இருப்பை பயன்படுத்தி 40,000 காசு வாங்கி சுத்திகரிப்பு செஞ்சு கொடுத்தீங்க. ஆனா அதுக்கு செலவழிச்சது வெறுமன 5,000 பெட்ரோலியம் தான். அப்ப மிச்சம் 35,000 என்னது எங்க கையில நிக்குது. அப்ப அதுதான் எங்களுக்கு என்னது லாபம். அது ஒருமையாண்மையை கூட்டும். 35,000 ஒருமையாண்மையை கூட்டும். இப்படி எல்லாம் போட்டீங்க தானே.
ஓகே ஓகே, தேங்க்யூ. ஒன்பதாவது ஒன்பதாவது முதியோர் இல்லம் ஒன்றுக்கு சொந்தமான வாகன சுத்திகரிப்பு சேவை தொடர்பில் பயன்படுத்திய பெட்ரோலியம் கிரயம் 3000. என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஆஹ் ஒரு முதியோர் இல்லத்துக்கு சொந்தமான ஒரு நிறுவன ஒரு இடத்துக்கு வாகனத்தை சுத்திகரிச்சு கொடுத்துருக்கான் போல. சுத்திகரிச்சதுக்கு எல்லாம் பேமெண்ட் வாங்கல. சுத்திகரிச்சு செஞ்சு அது ஒரு சேவை தானே, அதுக்கு நாங்க பேமெண்ட் வாங்கல. சேவையில என்ன நினைக்காங்க, இப்ப நான் உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு சேவை, அதை தொட்டு வர முடியுதா? இல்ல தானே, அது ஒரு சேவை. பொருட்கள்னு சொல்றது தொட்டுணரக்கூடியது. பொருட்கள் சேவைகள் ரெண்டு இருக்கு. பொருட்கள்னு சொல்றது தொட்டுணரக்கூடியது, டச் பண்ண முடியும். இந்த பேனாவை டச் பண்ண முடியும். ஆனா இப்ப நான் சொல்லி கொடுக்குற படிப்பை டச் பண்ண முடியுமா? அந்த மாதிரி இதைத்தான் சேவைன்னு சொல்றது. அப்ப சுத்திகரிச்சு கொடுக்குறதுன்றது ஒரு டேலண்ட், அதை செஞ்சு கொடுக்குறது ஒரு ஸ்கில், அதை டச் பண்ண முடியும். அப்ப சுத்திகரிச்சு கொடுக்கறதுக்கு தான் நீங்க பாருங்க எக்ஸ்ட்ரா 35,000 வாங்கணும். உண்மையா செலவழிச்சு என்னது பெட்ரோலியம் 5,000 தானே, எக்ஸ்ட்ரா 35,000 வாங்கினது எல்லாத்துக்கு அந்த இதை சுத்திகரிச்சு கொடுக்கறதுக்கு தான். அப்ப அப்படித்தான் முதியோர் இல்லம் ஒன்றுக்கு சுத்திகரிச்சு கொடுத்துருக்கோம். பட் நாங்க சுத்திகரிச்சதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஒண்ணு வாங்கல. ஆனா அதை சுத்திகரிச்சு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு 3000 ரூபாய் இருப்பு எரிபொருள் வீணானது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப இந்த அவங்களுக்கு நாங்க ஃப்ரீயா செஞ்சு கொடுத்தனால எங்களோட உழைப்ப வேணும்னா ஃப்ரீயா கொடுக்கலாம், அதுல எங்களுக்கு ஒரு நட்டமும் ஆகாது. ஆனா அந்த எரிபொருள் பயன்படுத்தி இருக்கோம் தானே, அது எங்களுக்கு எப்படி செலவழித்தான அந்த எரிபொருள். சோ ஒரு சுத்திகரிப்பு ஒரு முதியோர் இல்லத்துக்கு சுத்திகரிப்பு சேவை இலவசமா செஞ்ச மாதிரி தான் சொல்ல வராங்க. இலவசமா செஞ்சனால அதுக்கு 3000 பெட்ரோலியம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப 3000 பெட்ரோலியம் போகுது, அதை நீங்க இலவசமா செஞ்சு கொடுக்குறீங்க, எந்த ஒரு காசும் வாங்கல. சொல்லியிருந்தாங்களே எவ்வளவு சரி காசு வாங்கியிருக்கலாம், இல்ல. அப்ப அது ஒரு நட்டம், அதாவது ஒரு நன்கொடைன்னு அதுக்கு பேர் வைக்கலாம். அப்ப நன்கொடையாக கருதப்பட்ட அது ஒரு நட்டம், உரிமையை குறைக்கும். சரி, அதுல யாருக்கும் குழப்பமா இருக்கா? ஊழியருக்கான மாதாந்த சம்பளம் 30,000. ஊழியருக்கான மாதாந்த சம்பளம் 30,000 முக்கொடுப்பனவில் கழிக்கப்பட்டு மிகுதி காசோலை செலுத்தப்பட்டது. சரியா? ஊழியருக்கான மாதாந்த சம்பளம் 30,000. இந்த மாசம் சம்பளம் 30,000. அது முட்கொடுப்பனவுல கழிச்சுட்டு மீதி கொடுத்தாங்களாம். முட்கொடுப்பனவுல என்ன, அடுத்த மாச செலவை முன்கூட்டியே செலுத்துறது, அதாவது எதிர்காலத்துல வரப்போற செலவை முன்கூட்டியே செலுத்துறது. அப்ப சம்பளம்னா எதிர்காலத்துல ஊழியருக்கு செலுத்த வேண்டிய சம்பளத்தை ஊழியருக்கு இப்பவே கொடுத்து வைக்கிறது தான் முட்கொடுப்பனவு. அப்ப நீங்க ஆரம்பத்துல வரும்போதே உங்களுக்கு ஒரு முட்கொடுப்பனவுன்னு ஒன்று இருந்துச்சு, பார்த்திருப்பீங்க. என்னது மேல இருந்துச்சு முட்கொடுப்பனவுன்னு ஒரு 150 இருக்கு பாருங்க. முட்கொடுப்பனவுன்னு ஒரு 150 இருக்கு. அந்த 150 அர்த்தம் இந்த 150 தான் அந்த ஊழியருக்கு கொடுத்ததா. இந்த முட்கொடுப்பனவு 150ன்றது ஊழியருக்கு கொடுத்ததா. எந்த ஊழியருக்கு? இந்த மாசம் சம்பளம் கொடுக்க வேண்டிய ஊழியருக்கு கொடுத்த முட்கொடுப்பனவு தான் இது. இந்த முட்கொடுப்பனவு 150 எப்படி வந்திருக்கும்? போன மாசம் என்ன செஞ்சிருப்பீங்கன்னா, இந்த மாச ஊழியருக்கு அட்வான்ஸா ஒரு 150 கொடுத்திருப்பீங்க. போன மாசம் என்ன செஞ்சிருப்பீங்க, இந்த மாச ஊழியருக்கு அட்வான்ஸா சம்பளத்தை 150 கொடுத்திருப்பீங்க. அப்ப எதிர்காலத்துக்கு அட்வான்ஸா 150 கொடுத்ததுக்காக நீங்க அதை போன மாசம் செலவாகிறதே இல்லாது. அது போன மாச செலவா இல்ல, இந்த மாச செலவை போன மாசமே கொடுத்து வைக்கிறீங்க. அப்ப போன மாசத்தை பொறுத்த வரையில அது ஒரு முட்கொடுப்பனவு. அப்ப சொத்தா கருதப்பட்டு இருந்திருக்கும். சொத்து பொறுப்பு எல்லாம் வருவார்த்தன் அடுத்த மாதம் இருக்கும், அதுதான் வந்திருக்காரு. அப்ப அப்படி 1,50,000 முன்கூட்டியே இந்த மாசம் கொடுக்க வேண்டிய சம்பளம் போன மாசத்தையே கொடுத்திருக்கீங்க. 1,50,000 முன்கூட்டியே இந்த மாசம் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை போன மாசமே கொடுத்திருக்கீங்க. அவர் தான் இந்த ஊழியரா? அப்ப அவர் உண்மையான சம்பளம் 30,000, அந்த மாசம் சம்பளம் 30,000. அது இப்படி இந்த மாசம் தானே செலவு, அதனால அது 30,000 செலவை குறைக்கும். சாரி, உரிமையை குறைக்கும். 30,000 தானே இந்த மாசம் செலவு, அது டெஃபினிட்டா உரிமையை குறைக்கும். அதுல முட்கொடுப்பனவு கழிக்கப்பட்டுனா இதுக்கு முன்கூட்டி என்ன செஞ்சுட்டீங்க? அந்த முட்கொடுப்பனவு எவ்வளவுன்னு சொல்லல, பாத்தீங்களா? நான் அப்படி 1,50,000 எடுத்தா பிழைக்கு ஆகுது. கொஞ்சம் இருங்க, கணக்க மாத்தி தரேன். சாரி, கணக்க மாத்தி தரேன், கொஞ்சம் குழம்பும். ஊழியருக்கான மாதாந்திர சம்பளம் 30,000. முட்கொடுப்பனவு தொகை தான் பிரச்சனை, வேற ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஊழியருக்கான மாதாந்திர சம்பளம் 1,80,000 அதுல மாத்துங்க, இல்லாட்டி 2,00,000 மாத்துங்க. ஊழியருக்கான மாதாந்திர சம்பளம் 2,00,000 மாத்துங்க. ஊழியருக்கான மாதாந்திர சம்பளம் 2,00,000 மாத்துங்க. அப்ப
ஊழியருக்கான மாதாந்த அது தொகை பிழைச்சிட்டா தான் பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப ஊழியருக்கான மாதாந்த சம்பளம் 2 லட்சம் கொடுக்கணும். இந்த 2 லட்சத்துக்கான சம்பளத்தை போன மாசமே என்ன செஞ்சுட்டீங்க, முன்கூட்டியே கொடுத்துட்டீங்க. அதைத்தான் சொல்ல வரேன். அதனாலதான் பாருங்க, முற்கொடுப்பனவுன்னு அதுல 1,50,000 காணப்படுது. அப்ப 1,50,000 முன்கொடுப்பனவு முன்கூட்டியே கொடுத்தனால போன மாசத்தை பொறுத்தவரையில் அது ஒரு செலவு இல்லையே. அப்ப அது ஒரு சொத்தாக கருதப்பட்டு முட்கொடுப்பனவுக்குள்ள இருந்திருக்கும். இப்ப அதை செலுத்தும் போது என்ன செய்யும், அந்த முட்கொடுப்பனவே இல்லாம போகுது. அப்ப 2 லட்சம் ரூபாய் தான் நம்ம சம்பளம் மாத்த சொன்னேன். அப்ப 2 லட்சம் சம்பள செலவு உரிமையை குறைக்கும். அந்த சம்பளத்துக்கான காசை போன மாசமே செலுத்திட்டோம். சோ அதை போன மாசமே அட்வான்ஸா செலுத்திட்டான்றனால ஒரு முட்கொடுப்பனவுன்ற சொத்தா பதிஞ்சு வச்சோம். இப்ப அந்த சொத்து குறையுது. அப்படி பார்த்தாலும் இன்னும் 50,000 ஒளி எனக்கு கொடுக்க இருக்கு. அந்த மீதி 50,000 இப்ப நான் கொடுக்குறேன். அதனால காசுல 50,000 போகுது. இதுல யாருக்கு எனக்கு குழப்பம் இருக்கு, குழம்புதான் கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு வைக்கும். 10வது என்ன மாதிரி தகவல் சொல்லுங்க. ஓகே, கொஞ்சம் இருங்க. அந்த முதல்ல ஊழியருக்கான மாதாந்த சம்பளம் 2 லட்சம்ன்றத மாத்திக்கோங்க. 10வதுல என்ன சொல்றாங்கன்னா, ஊழியருக்கான மாதாந்த சம்பளம் 2 லட்சமும் முட்கொடுப்பனவில் கழிக்கப்பட்டு மிகுதி காசோலை செலுத்தப்பட்டதாம். ஊழியருக்கான மாதாந்த சம்பளம் 2 லட்சம், முட்கொடுப்பனவில் கழிக்கப்பட்டு மிகுதி என்னது, மிகுதி செலுத்தப்பட்டதுன்னா ஊழியருக்கு சம்பளம் முட்கொடுப்பனவுக்கு கழிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்கன்னா, ஊழியருக்கான சம்பளம் முட்கொடுப்பனவில் கழிக்கப்பட்டுன்னு சொல்றாங்கன்னா, முட்கொடுப்பனவுல என்ன, அட்வான்ஸா ஒரு செலவை செலுத்துறதுதான் முட்கொடுப்பனவு. அப்போ ஊழியருக்கு இதுக்கு முதவே அட்வான்ஸா காசு கொடுத்துட்டோன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு, நீங்க எனக்கு இந்த மாசம் ஃபீஸ் 5,000த்துல 2,000 கிடைச்சிட்டு 3,000 தான் போட்டிருக்கீங்கன்னா, அப்ப எனக்கு ஏற்கனவே தந்த 2,000 எப்பயோ எக்ஸ்ட்ரா தந்திருக்கீங்க போல, 3,000 எக்ஸ்ட்ரா எப்பயோ தந்திருக்கீங்க போல. போன மாசம் ஃபீஸ், போன மாசம் கிளாஸ் நினைச்சுன்னு வச்சுக்கோங்க, போன மாசம் 8,000 எனக்கு ஃபீஸ் போட்டிருக்கீங்க போல. அதனாலதான் இந்த மாசம் 5,000 ஃபீஸ்ல 3,000 கழிச்சிட்டு 2,000 தாரீங்க, விளங்குது. அப்ப ஊழியருக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். அதுல அவருக்கு கொடுத்த முட்கொடுப்பனவு 2 லட்சம் அவருக்கு நான் சம்பளம் கொடுக்கணும். அதுல அவருக்கு கொடுத்த முட்கொடுப்பனவு கழிக்கப்பட்டு, அதுல அவருக்கு கொடுத்த முட்கொடுப்பனவு கழிக்கப்பட்டு என்ன செய்யப்படுதுன்னா மிகுதி காசா செலுத்தப்படுதுன்னு சொல்றாங்க. அப்ப அவருக்கு கொடுத்த முட்கொடுப்பனம் எவ்வளவுன்னு பார்க்க வேணும்னா நாங்க ஆரம்ப மீதிக்கு போகல. முட்கொடுப்பனம்ன்றது என்னது, ஒரு சொத்து தானே. இப்ப நாங்க இந்த மாசம் இருந்துக்கொண்டு அடுத்த மாதம் செலவு அட்வான்ஸா செலுத்தினா அதை என்ன இப்படி பயஞ்சு வச்சிருப்போம், முட்கொடுப்பனம்ன்ற ஒரு சொத்தா பயஞ்சு வச்சிருப்போம். அப்ப அப்படித்தானே இந்த மாச செலவு போன மாசமே நாங்க செலுத்தி இருந்தா, போன மாசத்தை பொறுத்தவரை இந்த மாசம்ன்றது என்னது, அடுத்த மாசம் தானே. அப்ப அதை ஒரு சொத்தா பயஞ்சு வச்சிருப்பீங்க. போன மாசம் முட்கொடுப்பனம் ஒரு சொத்தா பயஞ்சு வச்சிருப்பீங்க. அப்ப ஊழியருக்கு கொடுத்த அந்த முட்கொடுப்பனம் ஒரு சொத்தா இருக்கு. அப்ப அதுதான் சொத்து இருக்கு. அப்ப 2 லட்சம் ரூபாய் சம்பளம், அதுல 1,50,000 முட்கொடுப்பனம் ஏற்கனவே கொடுத்துட்டோம். ஆகவே 2 லட்சம் தானே சம்பள செலவு, அது உரிமையை குறைக்கும். அதுக்கு ஆல்ரெடியே முட்கொடுப்பனம் போன மாசமே கொடுத்துட்டேன் தானே. அப்ப இந்த மாசம் எந்த காசும் போறது இல்லை. அப்ப அந்த முட்கொடுப்பனம் சொத்தா இருக்கும் தானே. எப்படியும் அதை நான் கொடுத்தது ஒரு சொத்தா நீங்க பயிற்சி வச்சிருக்கோம். அப்ப அந்த சொத்து தான் போகுது. இதுக்கான காசு போன மாசமே போயிட்டு, அப்ப சொத்து தான் போகுது. போன மாசம் போன மாசத்தை பொறுத்த வரையிலையும் அது சம்பள செலவு இல்லையே, நீங்க அட்வான்ஸா செலுத்தி வச்சிருக்கீங்க. ஆகவே அது ஒரு சொத்தா கருதப்பட்டு முட்கொடுப்பனம் ஒரு சொத்தா கருதப்பட்டிருக்கும். இப்ப என்ன செய்யும், அந்த சொத்து போகும். அப்பயே நான் ஒரு 50,000 ஊழியர் கொடுக்க இருக்கு தானே, அதுதான் இப்ப கொடுக்குறீங்க காசா, அது காசுல குறையும் 50,000. ஓகே, எல்லாருக்கும் இது இப்ப சொல்லுங்க. ஷுவரா ஓகே. மற்ற கல்விகள் என்ன மாதிரி ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வினயா, லிவியா, லிவியா எதுவும் குழப்பமா ஹேண்ட் ரைஸ் பண்ணல? லிவியா ஓகே. அபிநயா எல்லாம் ஓகே தானே? ஸ்டெஃபி ஓகே? ஸ்டெஃபி, ஸ்டெஃபி கிளாஸ் கொஞ்ச நாள் வரலன்னு மெசேஜ் போட்டுங்க எனக்கு. ஸ்டெஃபி இருக்கீங்களா? ஸ்டெஃபி சத்தமே இல்லை, இருக்கீங்களா இல்லை போயிட்டீங்களா நோட் பண்ணி வச்சுட்டு? அந்த வேலையும் பாக்குறீங்க போல. இல்ல இல்லன்னு எனக்கு கொஞ்சம் ரீசன் போடுங்க, வரல கிளாஸ். யாரு? கீர்த்திகா என்ன அண்ணான்னு கூப்பிட்டுருக்கீங்க, விலகிட்டு போட்டீங்களா? இது கொஸ்டினா? சரி, 11வது,
செல்மதி உட்பட செயற்பாட்டு செலவுக்கு கொடுத்த காசோலை 1,30,000. செல்மதி செலவு உட்பட செயற்பாட்டு செலவுக்கு கொடுத்த காசோலை 1,30,000. இந்த செல்மதி செலவுன்னு சொல்றது செல்மதி செலவுன்னு சொல்றது ஒன்றுமே இல்ல, அட்டுறு செலவு. செல்மதி செலவுன்றது புதுசா ஒரு சாமானும் இல்ல, அட்டுறு செலவை தான் செல்மதி செலவுன்னு சொல்றது. அப்ப அட்டுறு செலவு உட்பட மறுபேர் அட்டுறு செலவு உட்பட செலுத்திய செயற்பாட்டு செலவு 1,30,000. அதுக்கு முதல்ல அட்டுறு செலவு எவ்வளவுன்னு பார்ப்போம். அது எங்க இருக்கும்? பொறுப்பெல்லாம் எங்க இருக்கும்? அட்டுறு செலவுனா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதாவது செலுத்தாம விட்ட செலவுகள். ஒரு செலவு உள்ளாகி இருக்கும், அதை நாங்க செலுத்தாம விட்டுருப்போம், அதாவது ஒரு பொறுப்பு. அட்டுறு செலவு எங்க இருக்கும் பாருங்க. செல்மதி செலவுகள் இருக்கு மேல மீதி. செல்மதி செலவுகள்னா அட்டுறு செலவு, நிறைய மறுபெயர்கள் வரும், அதை குழப்பிக் கொள்ளாதீங்க. செல்மதி செலவுனா அட்டுறு செலவு. ஆரம்ப மீதியில இருக்கு பாருங்க 100 செல்மதி செலவுன்னு. அப்ப செல்மதி செலவு உட்படனா செல்மதி செலவு எவ்வளவு இருக்கு எங்களுக்கு ஆரம்ப மீதியில 100. அந்த செல்மதி செலவு உட்பட செயற்பாட்டு செலவு செலுத்தப்பட்டதுன்னா 100 செல்மதி செலவு 1,00,000 செல்மதி செலவு. இப்ப மீதி 30,000 என்ன இருந்திருக்கும்? இந்த மாச செயற்பாடு செலவா இருந்திருக்கும். அப்ப 11வது காசு 1,30,000 போகுது. அதுல செல்மதி செலவு உட்படனா செல்மதி செலவு எவ்வளவு இருக்கு? 1,00,000 இருக்கு. அப்ப செல்மதி செலவு 1,00,000 செலுத்தப்படுது. அது இந்த குளத்துல போட்டு முடிஞ்சு. அப்ப மீதி 30,000 என்னதான் இருக்கும்? இந்த மாச செலவா இருக்கும், அது உரிமையை குறைக்கும். அதே இந்த மாச செலவா இருக்கும், அது உரிமையை குறைக்கும். சரி. 12வது வாடிக்கையாளர் ஒருவரின் மீதி 30,000 பேரேட்டில் உள்ள அவரது கணக்கிற்கு எதிரீடு செய்யப்பட்டது. வாடிக்கையாளர் ஒருவரின் மீதி 30,000 அவரது கணக்கிற்கு எதிரீடு செய்யப்பட்டது. ஓகே, நான் உங்களுக்கு பேலன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அழகா கிளியரா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அல்லது ரெட்டை பதிவு சொல்லித்தரேன். அடுத்த கிளாஸ்ல இருந்து ரெட்டை பதிவு தான் முடிப்பேன். இப்ப டைம் சரி, இதுக்கு பிறகு ஒழுங்கா யாரும் இருக்கவே மாட்டாங்க, எனக்கும் டயர்டா இருக்கு. இப்ப நான் முடிப்பேன், டைம் சரி, நாங்க முடிப்போம். மீதியை நான் கண்டினியூ பண்றேன். சரியா? ஓகே, குட் நைட். எல்லாருக்கும் ஓகே தானே? எந்த டவுட்ஸ் இருக்கான்னு சொல்லுங்க. இங்க வச்சு இப்ப ஓகே சரி, அப்ப முடிப்போம். மீதியை கண்டினியூ பண்ணுவோம் நெக்ஸ்ட் கிளாஸ் நாங்க பார்த்து.